ஊரில் இசக்கி அம்மன் கதை அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நான் பாட நற்றமிழ் சேர்வெங்கோட்டு நாதர் மொழி மிக படைத்த வித்தகம் சீர் குடவையர் வேலை முகவன் காப்புதாமே அடல்வரவும் கலியால் இணைங்கரணை சங்கரர்க்கு வடமொழியால் கடவரவே மெல்டு பெற்ற வானரவே குடவையர் கணபதி குஞ்சரனே இஞ்சல் கதைக்கு இரண்டும் வராமல் இனிமையுடன் முன்னடவாய் சரஸ்வதியே முப்பொழுதும் செப்பமுடன் பொன்னடவாய் திசை கமல பொருத்த சிங்காசனத்தில் மின்னொளி போல் ஒளிபரப்பி வீற்றிருக்கும் லட்சுமியே உன்னுடைய தாழ்வழிலே உள்மயக்கம் தீர்த்தருள்வாய் மசக்கி மொழி பல பறைந்து வழியில் வரும் செட்டி தனை வதைத்த இசக்கி அம்மன் கதை தனையும் இப்புவியில் நான் பாட பாராளும் செந்தமிழ் உள் பாடுவது முன்புதுமை ஏறாறு நாட்டில் உள்ள பெரியோரே வருத்தருளி ஒட்டுவதும் செழுங்கம்சம் குளிப்பதும் நீர்க்குமலி வெட்டுவதும் போர்க்களத்தில் விதைப்பதும் ஓர் நிலத்தை பெரிமாவை காப்பதும் கற்பனிலே எட்டுவதாய் தமிழ் நிறைவு புகழ் அழகை அன்னகிரி அன்னகிரி வளமையது அம்மையப்பர் திருக்கோவில் இன்னகரி வளமை என்று அருள்வாய் சரஸ்வதியே வண்ணமலர் பாதமேற்றின் வந்து உதவாய் கணபதியே அம்மையப்பர் திருக்கோவில்
வளங்கள், மலை வளங்கள், மக்கள் வளங்கள் இவையெல்லாம் அமைய பெற்ற சரி அந்த கிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பட்டணம் ஒன்று இருக்கிறது. மகிழ்ந்தால் சோறு, சோறு, கிரி என்று சொன்னால் மலை, 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 சோத்தால் மலையடைக்கும் சோழவள நாடு என்று சொல்கிறார்கள். அடேங்கப்பா. இந்த சோழவள நாட்டிலே சரி, அதாவது ஒரு அம்மையப்பர் ஆலயமானது இருக்கின்றது. சரி, அம்மையும் அப்பரும் இருந்து காட்சி தரக்கூடிய காரணத்தினால் சரிதான் அம்மையப்பர் ஆலயம் என்றே சொல்கிறார்கள். ஆமா, சிவனும் சக்தியும் இருந்து காட்சி தரக்கூடிய காரணத்தினால் சரிதான் சிவசக்தி ஆலயம் என்றே சொல்கிறார்கள். ஆமா, அந்த சிவசக்தி ஆலயத்திலே சரி 61 மறையவர்கள் நாளைக்கொண்டு தவறாமல் நலமுடனே பூஜை செய்து வருகிறார்கள். சரி, இந்த 61 மறைவர்களுக்கும் தலைமை மறைவராக சிவப்பாப்பன் கோவிலே பூஜை செய்து வருகிறார். ஆமையா, தலைமை பூசாரி சபாஸ் 60 பேரை வழி நடத்தக்கூடியது சிவபாப்பன். கண்டிப்பாக சிவபாப்பன் ஆமாமா, சிவ ஆசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமடைத்தார். சரி, மணமடைத்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே ஆமையா, இவர்களுக்கு பொன்னாலை குறையில்லை, பொருளாலை குறைவில்லை, பாக்கியத்தால் குறையில்லை, பௌசாலை குறைவில்லை, எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையா, வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அவர்களுக்கு வைத்தான் பாருங்கள் ஒரு குறை. இறைவன் என்ன குறை? அதாவது குழந்தை இல்லாத கவலை. ஆமையா, மனிதனாக பிறந்து விட்டால் சரி, எல்லாருக்கும் மனசுலயும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அதாவது என்ன? பொன்னை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், காக்கக்கூடிய மண்ணையும் அதிகமாக கொடுத்தான். சரிதான். ஆனால் பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா, என்ன சொல்வார்கள்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வார்கள். அப்பா, ஆனால் 16 செல்வத்தில் முதன்மை செல்வம் குழந்தை என்று சொல்வார்கள். சரி, அனைத்து செல்வங்களை கொடுத்த ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுக்க மறுத்து விட்டான். இறைவன் எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியா வச்சான்னு சொன்னா கடவுளை கும்பிடுவாங்களா? யாரும் கும்பிட மாட்டாங்க. சரிதான். வாரது போல 10 நாள் சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனாலே சரி, இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமாமா, குழந்தை இல்லாத கவலையினால் என்ன சொல்லி புலம்பினால் பாருங்கள். என்னம்மா குழந்தை ஒன்று வேணுமென்று ஓதையரோ கணவனுமாய், குழந்தை ஒன்று வேண்டுமென்று ஓதையரோ கணவனுமாய், அம்மையப்பர் தனி நினைத்து அழுதிட மோதகம் இருந்தாள். அம்மையப்பர் தனி நினைத்து அழுதிட மோதகம் இருந்தாள். பொருளை கேட்டேனா? எதுவுமே கேட்கவில்லை அல்லவா? அனைத்தையும் அதிகமாக தந்து விட்டாய் அல்லவா? இதனால் சரியாக உனக்கு பூஜைகளை செய்து வருகிறேன். ஆமாமா, எனக்கு பிற்காலம் சரி இந்த ஆலயத்திலே பூஜை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டாமா? ஆண்டவா, என்ன? உன்னுடைய அருளால் மட்டும் எனக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை தருவாய் என்று சொன்னார். சரி, என்னுடைய காலத்திற்கு பிற்பாடு இதே ஆலயத்தில் என்னுடைய குழந்தையை உனக்கு பூஜை வைக்க நியமிக்கிறேன் என்று சொல்லி முறையிட்டார். பாத்தீங்களா? ஆமாமா, ஒருத்தருக்கு பிள்ளைய பெத்தெடுத்தா படிக்க வச்சு அங்க அனுப்பணும் இங்க அனுப்பணும் யோசிக்கிற காலத்துல ஆமாப்பா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் சரி உமதுடைய ஆலயத்திலே பூஜை செய்ய விடுறேன்னு சொல்லி கேட்கிற பாத்தீங்களா? ஆமாப்பா, இவருக்கெல்லாம் கடவுள் கொடுக்காம இருப்பாரா? வேண்டுதல் வீணாகாது என்று சொல்வார்கள் அல்லவா? அதை சொல்லியிருக்கிறாங்க.
சொல்லுவார்கள். ஆமா. பெற்றெடுத்த குழந்தைக்கு ஆமாமா. வேதியன் என்று ஒரு அழகான பெயரை சூட்டுகிறாளாம். பேர் கொடுத்தது பாத்தீங்களாமா? என்ன பொருத்தம்? கோவிலோ சிவன் கோவில். அதிலே பூஜை செய்யக்கூடிய பூஜாரி பேரு சிவபாப்பா. சரி. மனைவியுடைய பேரு சிவ ஆசி. அப்படி. மகனுடைய பேரு வேலவன். எல்லாம் அந்த சிவபெருமானுடைய குடும்பத்தை அப்படியே சுத்தி சுத்தி வருது. அப்ப அந்த குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் வராது. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆமாமா. ஆனால் சரி, இப்படி அங்கே நடந்து வர ஆமையா, அதே அம்மையப்பர் ஆலயத்திலே நடனமாடி வருகிறாள் ஒரு பெண்ணானவள். சரி, அவள் யார் தெரியுமா? யார் கண்ணே? பழனி நகரானேரி, ஆனேரி. பழமை தன்னை கேளுமென்று, கேளுமென்று. தாசிமார் கூட்டத்திலே 41 தாசி குத்தா மூத்த தாசிகள் தாசிகள் சிவகாமி தாசிதானோ தாசிதானோ. அதே அம்மையப்பர் ஆலயத்திலே சரி, நடனமாடி வருகிறாள் ஒரு பெண்ணானவள். ஆமாமா. 41 தாசிக்கு மூத்த தாசி சரி, சிவகாமி தாசி. ஏங்கப்பா. சிவகாமிக்கும் குழந்தை செல்வம் என்பதே இல்லை. ஐயோ. ஆதிசிவனுடைய அருளாலே சரி, மனதில் நினைக்கிறாள். என்ன நினைக்கிறார்கள்? எல்லாரும் கோவிலுக்கு வர்றவங்க எல்லாம் கையில ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வர்றாங்க. ஆமையா. அப்படித்தானே? ஆமா. ஆனா ஆ, நம்ம இப்படி வர்றோம். நம்ம வெறுதி விசகை மாதிரி வர்றோம். எப்போ நம்ம இப்படிதான் வரோம். ஆமாப்பா. நமக்கு ஒரு குழந்தை கிடைத்தா நல்லா இருக்கும்லவா? கண்டிப்பாக. ஆனா அம்மையப்பர் சரி. கேட்டவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்லாம ஆமையா. தூக்கி தூக்கி கொடுத்துட்டே இருக்கிறார். ஏங்கப்பா. நம்மளும் கேட்டால் கிடைக்கும் தானே. கண்டிப்பாக. அன்று முதல் சரி. கோவில்ல நடனத்தை ஆடி முடிச்சுக்கிட்டு சரி. அப்படியே கோவில் முன்னாலே வந்து நின்று ஆமா. இறைவனை தரிசிக்கின்றாள். சரி. எப்படி வாருங்கள். எப்படி? ஏ சுவாமி ஆமாமா. ஆண்டி வரதேசி கண்ணோ இடாதே வேணோ. அமர்ந்த வந்தவர்க்கு ஆகாரமில்லை வேணோ. அம்மையப்பர் சுவாமி ஆண்டவா நான் ஆண்டி எடுத்தேனா கொடுமை செய்தேனா பிச்சைக்கென்று வந்தவரை பின்னால் வர சொன்னேனா ஆமாமா நான் தான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை மனதறிந்து எந்த பாவமும் செய்யவில்லையே அதை நீ எனக்கு இப்படி ஒரு குறையை வைத்து விட்டாய் ஐயா என்ன அதாவது அனைத்து செல்வங்களையும் தந்து விட்டாய் அந்த செல்வத்தை தர மறுத்து விட்டாய் அல்லவா ஆண்டவா அதாவது என்னுடைய காலத்திற்கு பிற்பாடு நான் இட்டு செல்லக்கூடிய தொழிலை எடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரி குழந்தைகள் வேண்டும் அல்லவா ஆமா உன்னுடைய அருளாலை மட்டும் எனக்கு ஒரு குழந்தைக்கு நீ வருந்தவாய் என்று சொன்னால் சரி என்னுடைய
கேட்கின்றேன். அப்படி என்று மனதுருக வேண்டினாள் பார்த்தீர்களா? ஆமையா. கேட்பதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சிகம் அல்லவா பகவான். ஆமா. அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு வரத்தை கொடுக்கிறார். சரி. 10 மாதம் சுமந்தாள், அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆமாமா. பெற்றெடுத்த குழந்தைக்கு பெயர் நாமம் சூட்ட வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. எப்படி பெயர் சூட்டினார் பாருங்கள். எப்படி கண்ணே? உரிய பெயர் முதலில் தனட்டுவன் எனவே 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 ஒரு வெற்றிலன் ஓடி வளரே. உரிய பெயர் தனட்டுவன் எனவே கொஞ்சம் போலவே நட்டுவன் ஓடி வளரே. ஓடி வளர்ந்திட நட்டுவன் ஓடி இவனை இவனை கல்வி மக்களும் மட்டும் வருதி. சரி. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார். ஆமையா. எப்படி தெரியுமா? எப்படிமா? திருகண்ட நட்டுவன். நீங்க பாத்தீங்களா? நட்டுவன் இல்ல. ஆமா, திருகண்டன் என்று சொன்னால் பகவானின் மறுபே. சரி. நட்டுவன் என்று சொன்னால் அவருடைய குலத்தொழிலை குறிக்கும் என்று சொல்வார்கள். அந்த ஜாதி சொல்லுவாங்க தெரியுமாமா? தக்கச்சுமி தக்கச்சின்ன தக்கச்சுமி தக்கச்சின்ன தக்கச்சுமி தக்கச்சின்ன 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 தக்கச்சின்ன. ஓகோ, அப்பனா தட்டிக்கிட்டே இதை சொல்லுவாங்களோ? அப்பதான் இந்த ஜாதிக்கு சரியா தான் ஆடணும். இல்லன்னு சொன்னாச்சுன்னா சலப்பு 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 சலப்புன்னு தான் இருக்கும். பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, பின்னாடி ஒரு ஆள் இருந்து சேர்ந்து அணியா இருக்கு தெரியுமா? ஒண்ணு என்னன்னு சொன்னா அன்னைக்கு அவரு வச்சு முடிச்சிருவாரு. ஆமா. அப்படியா? அப்படின்னு சொல்லி சரி. அழகாகவே ஆமையா. அங்கே மத்திர வாசிக்க கற்று வருகிறான். இப்படி நடக்கக்கூடிய நேரத்திலே சிவகாமிக்கு இன்னும் ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை? யாரை தான் விட்டது? விடாதில்ல. எல்லாருக்கும் ஒரு பொருள் கிடைச்சா போதும். சரி, அந்த பொருளின் ஆசை தீர்ந்த பிறகு அடுத்த பொருள் மீது ஆசை போகும். கண்டிப்பா. அதே மாதிரிதான் சிவகாமிக்கு ஒரு ஆசை வருகிறது. அது என்ன ஆசை? எப்படி பாருங்கள். எப்படி இருந்தால் சிவகாமி அப்பொழுதுதானோ சிவகாமி அப்பொழுதுதானோ எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்து விட்டார். உடனடியாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைத்து பக்த பெருமக்களும் பொதுமக்களும் கோவில் அருகாமையில் வருகை தந்து சிறப்பித்து அம்மன் அருள் பெற்று செல்லுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மாபெரும் பொங்காலை வழிபாடும் நடைபெற இருப்பதால் அனைத்து தாய்மார்களும் பொதுமக்களும் கோவில் அருகாமையில் வருகை தந்து சிறப்பித்து தருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். காலத்தின் கட்டாயம் கருதி அனைத்து தாய்மார்களும் பொதுமக்களும் உடனடியாக கோவில் அருகாமையில் வருகை புரிந்து அபிஷேகம்
கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. பக்த கோடி பெருமக்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேக வழிபாடு மற்றும் பொங்காலை வழிபாடு நடக்க இருப்பதால் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் உடனடியாக ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டு அம்மனுடைய அருள் பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்படி சிவகாமியானவள் அம்மை அப்பராலயத்தில் சொல்லுகிறாய், அப்படி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் சரி, இந்த கோவிலில் அந்த குழந்தை நடனமாட வைப்பேன் அல்லவா? ஆமையா, நான் குழந்தை கொண்டு நடனமாட வைத்தால் நல்லவா இருக்கும். கண்டிப்பாக ஆட்டோன்னு சொன்னா அது பெண் பிள்ளை ஆடினா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஆமாமா. அதனாலே இறைவா எனக்கு ஒரு பெண் குழந்தை தாரும் என்று கேட்கும் பொழுது சரி, இறைவன் அவனுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு வரம் கொடுக்கிறான். ஏங்கப்பா வரத்தை வாங்கினாய். ஆமாமா. செற்றனே பெண்ணிலே நான் பெண் பிள்ளைதான். ராமி காசியவள் காசியவள் ராமி காசியவள் காசியவள். அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த பெண் குழந்தைக்கு நாம என்ன பெயர் வைக்கலாம்? அம்மையப்பருடைய பெயர் வச்சிருவோமா? ஒருபோது முடியாது. அந்த அபிராமிக்கு பெயர் வச்சிருவோமா? அவளுக்கு பேர் ரொம்ப நாசம். நாசமா? ஆமாப்பா. அபிராமிங்கிற பெயர் அபிராமிக்கு பேர் வச்சாலே ஆகாது. ஒண்ணுக்கு 3 பேர் ஆயிரும். நல்ல பெயர். ஆமாப்பா. சரி, அப்படி ஒரு பெயர் சொல்லி பார்க்கலாம். சரி, ஒரு பேர் சொல்லி பாப்போம். காமாட்சி தானே? காமாட்சியா? ஆமா. ஐயோ, அது சுவாமியுடைய பெயர் அல்லவா? ஆமா, காமாட்சி. அடுத்த சாமி நீங்க சொல்லுங்க. ராசாத்தி. ஐயா நீங்க சொல்லுங்க. மீனாட்சி. ஏன்னா எங்க தொடங்கும் அந்த அர்த்தத்துல வந்து முடியும். எனக்கு தெரியும். சரிதான். ஒரு ஆள் எங்க தொடங்கும் அந்த அர்த்தத்துல தான் முடியும். அப்படியா? அப்பா காமாட்சி, இவங்க பேர் எப்படி? ராசாத்தி, இவன் மீனாட்சி. 3 ஆட்சி வந்து வெளியே விட்டுரும். இவங்க புதுசா வந்திருக்காங்க இல்லையா? இவங்க ஒரு பெயர் கேட்போம். அப்ப நீங்க ஒரு பேர் சொல்லுங்க பாப்போம். பேர் தானே குழந்தை ரொம்ப லட்சுமி கரமா இருக்காங்க. குழந்தை லட்சுமி கரமா இருக்கிற குழந்தை. லட்சுமி கடாட்சியம் நிறைந்திருக்கிறது. அதாவது இந்த குழந்தை லட்சுமி கடாட்சியம் தென்படக்கூடிய காரணத்தினால் சரி இந்த குழந்தைக்கு லட்சுமி அரேகப்ப சபாஸ் லட்சுமி என்ற திருநாமத்தை சூட்டி சரி பிறந்தால் லட்சுமியானவே. ஆமையா. 1 வயது 2 வயதா 2 வயதா 2 வயதா
வயது இருவயதா இருவயதா மூன்று நான்காயி நான்காயி போடு 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 அசத்து 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 இப்படி அந்த லட்சுமியானவள் ஆமாமா வளர்ந்து வருகிறாய். சரி வளர வளர அவளுடைய வயது வளர்ந்து வருகிறதாம். அதாவது ஒரு வயது இரண்டாகி சரி குற்றதோர் ஒன்றாகி மூன்றான வயதிலே முடியிறக்கி காதுகுத்தி சரி நான்கான வயதிலே பாலிகை நடந்து மெல்ல விளையாடி ஆமா ஐந்தான வயதிலே லட்சுமியானவள் தன்னைத்தானே ஆடைகிட்ட படித்து ஆறான திருவயதிலே நினைக்கின்றாள். அப்படி என்ன நினைக்கிறாள்? அதாவது நம்ம குழந்தையுடைய கல்வி கண்ணை திறக்க வேண்டும். கல்வி கண்ணு தானே ஆமாமா திறந்துடலாமே. ஏன்னா அது எங்க போய் திறக்கணும்? என்னமா கல்வி எங்க போய் திறக்கணும் கேட்கணும். இவன் திறக்கணும் இல்லம்மா. அதாவது கல்வி கண்ணு சொன்னால் படிப்பு. ஓஹோ. நம்ம கல்வி அனைத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் தாயானவள் நினைக்கின்றான். என்ன ஏனென்று சொன்னால் நம்ம பிள்ளைக்கு படிப்பா முக்கியம். ஆ, நல்லா படிக்க வைக்க பிள்ளை பெற்றெடுத்திருக்கோம். வேற கோவில்ல நடனமாட வைக்கதானே குழந்தை வேணும் கேட்டோம். ஏம்மா, என்ன அதாவது முதலாக இந்த உலகத்தில் பெருமை வாய்ந்தது கல்வி மட்டும்தான். சரி ஆகையால் முதலாக கல்வி, அதற்கு பிற்பாடுதான் எதுவாக இருந்தாலும் சரி சரிதான். ஆகட்டும் என்று சொல்லி கல்வி கற்பதற்கு கொண்டு விடக்கூடிய நேரத்தில் அதோடு சேர்த்து நாட்டியக்கலையும் கற்றுக் கொடுக்கின்றாள். ஆமா ஏன் தெரியுமாமா? என்னக்காக? இளமையில் கல் செருகில் எடுத்து என்று சொல்வார்கள். சரி சிறு வயதிலே ஒரு வித்தை நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் ஆமா பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் அது சீரும் சிறப்புமாக வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். சரி உண்மைதானம்மா? ஆமா ஆகட்டும் என்று சொல்லி இந்த குழந்தைக்கு கல்வியோடு சேர்த்து நாட்டியக்கலையும் கற்றுக் கொடுத்து வருகின்றாள். நடனத்தை கற்று வருகிறாள் லட்சுமியானவள். சரி. நடனத்தை கற்று வந்தாலும் சிவகாமிக்கோ வயதாகிறது. ஆமா. லட்சுமி அப்படியே ஒரு அழகான பருவமங்கையாக இருக்கிறார். அடேங்கப்பா. அப்ப சிவகாமிக்கு வயதான உடனே சரி சிவகாமி நினைக்கிறாள், திரும்ப வைக்கிறார்கள். நம்ம பிள்ளை லட்சுமி நல்லா தான் நடனம் ஆடுகிறாள், நமக்கு பதிலாக லட்சுமி நடனம் ஆடிதான் நன்றாக இருக்கும் அல்லவா? கண்டிப்பாக. அப்படி என்று சரி அந்த சிவகாமியானவள் ஆமாம்மா. தன்னுடைய மகளை அழைத்து சொல்லுகிறாள். இதை நிறுவ சொல்கிறார்கள். மகளே லட்சுமி, அம்மா இன்று முதல் சரி அம்மையப்பர் ஆலயத்தில் நீதான் நடனம் ஆடி வர வேண்டும். அம்மா ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு, சரி இனி எல்லாம் என்னால ஆட முடியாது. தாயே, என்ன இந்த வார்த்தை தாங்கள் எப்போது சொல்லுவீர்கள் என்று சொல்லி காத்திருக்கின்றேன். சரி அம்மா என்ன அதாவது நான் மட்டும் ஒருபோதும் தனியாக போக முடியாது. அப்படியானா? என்னுடைய அண்ணன் என்னோடு வருவார் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆ. ஆலயத்தில் சென்று நாட்டியம் படித்து வருகிறேன் தாயே. அண்ணன் மத்தள வாசிக்காம நீ ஆட்டி ஆடிடுவியா? கண்டிப்பாக. அண்ணன் வாசிப்புக்கு மட்டும்தான் நீ ஆடி விடுவ. ஆமாம்மா. லட்சுமி இங்க பாரு, நீ நடனம் ஆடுச்சா உனக்கு இந்த அலங்காரம்லாம் போதாது. அப்படி என்று சரி மனமகிழ பலபடி மங்கையர்க்கு அணிந்தவளும் நதியிலே மையமிட்ட காது தங்க தோடு விட்டாள். தோளுக்கு முறுக்கு வழி, இறக்கி வந்தனகோ. கோயிலுக்கு முறுக்கு மலை, இடுக்கி வந்த கச்சோர். ஆடகம் சிலம்பு தண்டு கட்டெறிந்த நெற்றி பிறை. ஆடினாளே அம்மையப்பர் ஆலயத்தில் லட்சுமியோ. அம்மையப்பர் கோவில் சதுராடி வாராளே. இளமையப்பர் கோவிலிலே சதுராடி வாராளே. லட்சுமியானவள் நடனம் ஆட வேண்டும் என்று சொல்லி அங்கே அலங்காரம் செய்கிறார். அப்படி கண்ணதிலே மையிட்டாளாம். காதுகுழலை பின்னலிட்டு சரி நெற்றியிலே அப்படி அழகாக ஒரு பொட்டு வைத்து, ஆமா கைகளிலே வளையல் மாட்டி, சரி காலிலே சலங்கை கட்டி, சரி அம்மையப்பர் ஆலயத்திலே வருகிறார்கள். அங்கே முதல் நாள் ஆட்டம். முதல் நாள் ஆட்டத்திலேயே சரி அங்கே வந்து அவ்வளவு கூட்டம். ஏன்னா புதுசா ஒரு பிள்ளை வருகிறா, இவன் எப்படி ஆடுறான்னு தெரியாது, பார்க்கறதுக்காகவே கூட்டங்கள் அலைமோதுகின்றன. அங்கே அண்ணனானவள் மத்தள வாசிக்கின்றான். சரி மத்தள வாசிப்பு காதலை கேட்டு லட்சுமியானவள் அங்கே பம்பர
சேர்க்கிறாய். வாங்கம்மா. சொல்லு. தங்க பதுமை ஒன்று சதுராடுது, தங்க பதுமை ஒன்று சதுராடுது, அதில் சந்தன பொற்குழம்பு இழைந்தோடுது. தங்க பதுமை ஒன்று சதுராடுது. மோகினி என்பதிவள் பெயரல்லவோ, இன்பம் மோகம் திறந்திருக்கும் சீரல்லவோ. மோகினி என்பதிவள் பெயரல்லவோ, நெஞ்சம் மோகம் திறந்திருக்கும் சீரல்லவோ. மாலவர் பெண்மை கொண்ட மலரல்லவோ, புரி மனதை மயக்குகின்ற சிலையல்லவோ. தங்க பதுமை ஒன்று சதுராடுது. கனியை பிளந்து வைத்த கலசங்களும் இன்ப கல்லிலனை தடுத்த வடிவங்களும். கனிகள் பிளந்து வைத்த கலசங்களும் இன்ப கல்லிலனை தடுத்த வடிவங்களும். இலையில் மறைத்து வைத்த அமிர்தங்களும் காணும் எவருக்கும் போதை தரும் இதழ் வண்ணமும் கொண்டு தங்க பதுமை ஒன்று சதுராடுது. முத்துமணி திலகட்டி இணைந்தொரு பூச்செண்டு, வைத்த சுகம் பெற ஓடி வரும் சில பொன்வண்டு. முத்துமணி திலகட்டி இணைந்தொரு பூச்செண்டு, வைத்த சுகம் பெற ஓடி வரும் சில பொன்வண்டு. தத்தை முகத்தொரு முத்து பதிப்பவர் நான் என்று, தத்தை முகத்தொரு முத்து பதிப்பவர் நான் என்று. தாழ்வுமாக சில நழுவுமாக சில ஆவலோடு சுகப்பழகுவாக சில தங்க பதுமை ஒன்று சதுராடுது. காலம் பிறந்ததென்று களி கொள்ளுங்கள், உங்கள் கவலை முடிந்ததென்று மொழி சொல்லுங்கள். காலம் பிறந்ததென்று களி கொள்ளுங்கள், உங்கள் கவலை முடிந்ததென்று மொழி சொல்லுங்கள். தேவர் உரையில் திருநாள் காணுங்கள், இந்த தேவி துணையில் பலகாரம் பாடுங்கள். தங்க பதுமை ஒன்று சதுராடுது, அதில் சந்தன பொற்குழம்பு இழைந்தோடுது. தங்க பதுமை ஒன்று சதுராடுது. அங்கே லட்சுமியுடைய நடனமானது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம்மா. எல்லோரும் கை தட்டினார்கள், பாராட்டி புகழ்ந்தார்கள். அப்படி ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறார்கள், என்ன முன்னமே ஒரு அம்மா நடனம் ஆடினாங்க, ஒரு வயசான அம்மா. அம்மா அதெல்லாம் ஒரு நடனமா? அப்படி ஆனால் இந்த பெண் இவ்வளவு அழகாக நடனம் ஆடுகிறாள். சரி அப்படி என்று சரி. இந்த லட்சுமியானவள் ஐயா. அம்மையப்பர் கோவிலுக்கு கோவிலுக்கு அன்றாடம் போய் வருவாள், போய் வருவாள். ஐயப்பர் கோவில்
லட்சுமி எல்லாரும் புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமையா அப்பொழுதுதான் கோவிலே பூஜை செய்து வருகிறான் சிவப்பாப்பானுடைய மகன் வேலவன். அதாவது மனதிற்குள்ள நினைக்கின்றான். அதாவது ஒரு பெண்ணான வீட்டிலிருந்து ஒரு வாக்கியமாகி செல்கின்றான். சரி பெயர் அழகி என்று சொல்கிறார்கள் அல்லவா? அந்த பெண்ணை நாம இதுவரையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது அல்லவா? அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சரி ஆலயத்தில் இருந்து லட்சுமியை பார்க்கக்கூடிய நேர்த்திகளுடைய கண்ணிற்கு தங்கச்சிலை போல் காட்சியளித்தாரா? ஆமா மனதிற்குள் நினைக்கின்றார். என்ன அழகு என்று சொன்னால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? அப்பளல்லவா அழகு. பேரழகியாக அல்லவா இருக்கின்றாள். சரி அதாவது மனதிற்குள் நினைக்கின்றார். ஒரு நாள் இருந்து மறுநாளை நாம இறந்து போய்விட்டாலும் சரி இப்படி ஒரு அழகியோடு நம்மளை ஒட்டி விடாம வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை மனதிற்குள் பதித்துக் கொண்டார். ஆமா கோயில பூசை செய்யக்கூடியவருக்கு மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வரலாமா? வரக்கூடாதுல்ல. வரக்கூடாதானே? அதாவது இந்த உலகத்திலே அது ஒரு பெரிய நோய். ஆமா அந்த நோய் வந்துட்டு சொல்லியாச்சுன்னா ஒரு மாதிரிப்பட்டவன் ஆண்டவன் யாரையும் காப்பாற்ற முடியாது. அவங்களும் மனிதர்கள் தானே. என்ன அது உண்மைதாம்மா, மனிதர் தான். எல்லாருக்கும் ஆசை பாசங்கள் இருக்கதான் செய்யும். எல்லாருக்கும் காதல் என்பது வரதானே செய்யும். கண்டிப்பாக காதல் வாரது வேறு, மோகம் வாரது வேறு. சரி நம்ம உண்மை. ஆனால் சரி இவனுக்கு லட்சுமியை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை வருகிறது. ஆமாப்பா. ஒரு நாள் பூஜையை சீக்கிரத்திலே முடிக்கிறான். சரி லட்சுமியை பார்க்க வேண்டும் என்று வருகிறான். ஆமாப்பா. லட்சுமியானும் நடனத்தை முடிச்சுக்கிட்டு அப்படியே அண்ணனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஆலயத்திலே பூஜைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு சரி பூஜை அதாவது இந்த தாம்பாள தட்டை எடுத்துக்கொண்டு ஊரவர்களுடைய முன்னிலை வருகின்றார். ஊரவர்கள் அனைவரும் தொட்டு வணங்கிவிட்டு அகலத்திற்கு சென்று விட்டார்கள். சரிதான். ஓரமாக இருந்தால் நம்ம லட்சுமியானவள் அவளுடைய அருகாமையில் இந்த தீபாவளி தினத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒளியதிலே அவளுடைய மதிமுகத்தை கண்டார். சரி தன்னுடைய மதியை இழந்தார். மதிக்கெட்ட வேலவன் பத்தென்று விழுந்தாரா? என்னையா இவர் இதுவரைக்கும் சும்மா தானே வந்தாரு, இங்க வந்தோன்னு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. என்னாச்சு தெரியலையே. ஐயா வேதியரே, ஐயா பூசாரி, எழுப்புங்க. எங்கம்மா இருக்கிறேன்? கோயில் பூசாரி நீங்க தானே? நீங்க தானே? உங்களை எல்லாம் தெய்வத்திற்கு சமம் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். உண்மைதானா? அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் காலில் விழலாமா? என்ன அதாவது உங்களுடைய பாதத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உரைத்த பிற்பாடு தான் தெரிகின்றது. எதற்காக விழுந்தேன், எதை கண்டு விழுந்தேன் என்று தெரியவில்லை. சரி மயக்கமுற்று விழுந்து விட்டேன் கண்ணே. மயக்கமா? என்னாச்சு? காலையில சாப்பிடலையா? என்ன அனைத்து வேலையும் சரியாக முடித்து விட்டு தான் வந்தேன். சரி ஏதோ மயக்கம் வந்தது போல விழுந்து விட்டேன். சரி ஆமையா. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, உங்களை கொண்டு பத்திரமா கொண்டு சேர்த்துறேன். அதாவது என்னுடைய அகரமோ 7 காத வழி தூரம் இருக்கின்றது. சரி ஆகையால் இங்கிருந்து அங்க போக வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிவிடும். ஐயோ இந்த ஆலயத்தினுடைய அருகாமையில் கிடந்து விட்டு சென்று விடு கண்ணே. ஐயா இந்த இடத்துல உங்களை கடத்திட்டு நான் போக முடியுமா? மனசு கேக்குமா? சரி உங்க வீடு தூரம்னு சொல்றீங்க, அப்ப எங்க வீடு பக்கத்திலே தான் இருக்கிறது. அதோ தெரிகிறது அல்லவா? இந்த பாதையாக போனா அதுலதான் இருக்கு இந்த வீடு. உங்களை நாங்க கூட்டிட்டு போகட்டுமா? உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, உடனே அழைத்து செல்கிறேன். ஆகட்டும் என்று சொல்லி கள்ளம் கபடமின்றி இந்த லட்சுமி பெண்குடியானவள் இந்த மதிக்கெட்ட வேலவனை நேர வீட்டிற்கு அழைத்து வருகின்றாள். அழைத்து வரக்கூடிய நேரத்திலே வீட்டிலே யார் காத்திருக்கிறார் என்று சொன்னார். தன்னுடைய மகள் வருவாள் என்று சொல்லி வழி மீது வெளிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த சிவகாமி தாதியானவள். இந்த வரக்கூடிய நேரத்தில் நினைக்கிறார், என்ன தனிமையாக தான் போனாய். ஆமா வேற ஒருவரோடு வருகின்றார். எப்பொழுது தனியா தானே வருவா? ஆமா இன்னும் ஒருவரை அழைத்து வருகிறார்களா? கண்டிப்பாக. யாருன்னு தெரியலையே. ஆமாமா. சரி பக்கத்துல
கொள்ளலாமே. அப்படி எங்க பக்கத்திலே வந்தாய். சரி. சொல்லுகிறாள் சிவகாமி. என்ன சொல்கிறார்கள்? மகளே, அம்மா. ஏ லட்சுமி. அம்மா. எப்படிமா நடந்து நல்லபடியா முடிந்ததா? அம்மா. என்ன? நான் போன காரியம் எப்படி இருக்கும்? சரி, நல்லா இருந்துச்சோ? ஆமாம்மா. சரி. பணமெல்லாம் எங்க வச்சிருக்க? அம்மா, அண்ணன் கொண்டு வர தாய், அண்ணன் கொண்டு வருவா. அப்படியா? ஆமாம்மா. ரொம்ப ஆடி கஷ்டப்பட்டு வந்த மாதிரி தெரியுது. சரி. உனக்கு வெண்ணி போட்டு வேப்பல உருகி போட்டு வச்சிருக்கேன். நல்லா குளி. குளிச்சுட்டு வாப்போம். அடேங்கப்பா அம்மா. என்ன? அதாவது நம்ம வீட்டுக்கு யாரு வந்திருக்கா தெரியுமா? யாருடி? இன்னைக்கு நான் சாமியை கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. அடி அறிவு கெட்டவளே. சாமி எல்லாம் யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா? ஏம்மா? சாமி எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இப்ப மேல வைக்கணும். சரி. பாட்டு கேட்கும். சபாஸ். படப்பு போடணும். ஏகப்பட்டு செலவாகி சாமியை கொண்டு விட்டுட்டு வந்திருக்கு. நமக்கு தேவையில்லை. அம்மா, என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள்? அதாவது இந்த அந்த சாமி கிடையாது. அப்போ ஆலயத்திலே பூஜை செய்யக்கூடிய பூஜாரி. பூசாரியா? ஆமாம்மா. பூசாரி உனக்கு சாமியா? ஆமாம்மா. ஏய், ஆலயத்திலே பூஜை செய்யக்கூடியவர்கள்மா. அறிவு கெட்டதனமா பேசாத. தெய்வத்திற்கு சமூகத்தில் சொல்வார்கள். தள்ளி போங்க, யாருன்னு பாத்து. ஏய், இவன் தலையை தொங்க போட்டுட்டு இருக்கானே, இவன் பூசாரியா? ஆமாம்மா. இவன் தலையை தொங்க போட்டுட்டு இருக்கான். அம்மா, இவன் யார் தெரியுமா? யாரு? அதாவது தாங்கள் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 61 வரைவர்களுக்கு தலைமை அந்தனராக பூஜை செய்து வந்தார்களா சிவபாப்பா. அவருடைய ஒரே மகன் வேலவன். சிவபாப்பான்னு சொன்னபடி வாயை பழக்கிறான். அடேங்கப்பா. சிவபாப்பானா? ஏனென்று சொன்னால் 6 லட்சம் ஒன்றுமைக்குரியவன் அல்லவா இவன்? அவருடைய மகனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டில் வெளியே வைத்து பேசலாமா? லட்சுமி பிடிச்சதை பிடிச்சா நல்ல புளிய குப்பை பார்த்து பிடிச்சிருக்கா. முருங்கை குப்பை பார்த்து பிடிச்சிருந்தா முறிஞ்சு விழுந்திருக்கும். சபா சபா. இவன் பெரிய பணக்காரன். கண்டிப்பாக எவ்வளவு வேணுமோ அனைத்து இவங்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக அகரத்திற்கு உள்ளே அழைத்து பஞ்சனமத்தை விரித்து பஞ்சனமத்தை அமர வைத்து பால் பதார்த்தங்கள் பிரிக்க கொடுத்தார்களா? இருந்தாலும் மனசு கேட்கல. ஆமையா. இவன் எப்படி வாயெடுத்து கேட்கறது இவங்கிட்ட? ஆமையா. ஒரு நாள் கேட்கலாம். ஆமா. 2 நாள் கேட்கலாம். ஆமா. சும்மா சும்மா கொண்டா கேட்க முடியுமா? அப்படி கிடையாதுமா. நாம கேட்காமலே கேட்டாலும் என்ன செய்வான்? கொடுப்பான். ஆனா யோசித்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பான். சரிதான். யோசிக்காமல் இவனுடைய கையில் இருக்கக்கூடிய பொன்பொருள் அனைத்தையும் நம்முடைய கைவசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு நாமே மருந்து கொடுக்க வேண்டும். ஆமா. மருந்துனா காய்ச்சல் மருந்தா? சாமி. இருமல் மருந்தா? அது என்ன மருந்து சாமி? மருந்து கொடுக்கணும். என்ன மருந்து கொடுக்கலாம்? கைவசத்துக்கு மருந்துனா என்ன மருந்து சாமி? அப்படியா? அவனுக்கு மருந்து வேண்டாம், அவனுக்கு ஒரு போட்டோ போதும். ஆமா. நம்ம மருந்தெல்லாம் இப்ப வேலை செய்யாது. சரிதான். அப்பமா என்ன? அதாவது நேரம் பண்ணி சொல்லியாச்சுன்னா மருந்து தான் எங்க வீட்டுல இருந்து வாழைகளுக்கு வைப்பாக்க தெரியுமா? அதெல்லாம் கொடுத்தா ஒரேடியா போய் சேர்ந்துருவான். அது சின்னதா தான் இருக்கு. ஆமா, அது சின்னதா தான் இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அப்படிப்பட்ட மருந்தெல்லாம் இவங்க கொடுத்தால் போய் சேர்ந்துருவான். அம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை கொடுக்க வேண்டுமானால் அவள் வசி மருந்து கொடுக்க வேண்டும். சரி. அப்படி என்று ஆமா, மருந்திடவே வேணும் என்று மருந்து பல தேடுவானா. ஆடையொட்டி பின்னுடரி அதிகமாடி சேலையொட்டி ஆலையொட்டி பின்தொடரி அதியமதி சேலையொட்டி பேதையத்தை கருக்காக பித்துடனே பித்தாந்தல் தேடி வைத்த மருந்துகள் அனைத்தையும் திரட்டி வெளியிலே வைத்து உலர வைத்து அம்மியிலே வைத்து நன்றாக மை போல் அரைத்து சிறு குலுக்கியாக உருட்டி வெயிலே வைத்து உலர வைக்கின்றாளா? நிழலிலே வைத்து உலர வைக்கின்றாளா? வெயில வச்சா யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ? அப்படி கிடையாது.
தெரியுமா? என்ன? அதனுடைய வீரியம் குறைந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி உண்மைதானம்மா? நிழல்ல வச்சு இப்படி ஒரு ஃபேன் போட்டு விட்டுட்டா போதும். அது என்ன செய்யும்? ஃபேன் போட்டுட்டா ஃபேன் கலங்கிட்டு இருக்கும். காஞ்சிரும். ஓ, கீழே வைக்கக்கூடிய பொருள் காஞ்சிருமா? பொருள் காஞ்சிரும். ஆமாம்மா. அப்படி சரி. அலைகாவி இந்த வெயில்ல ஒரு மாதிரி பட்டாலும் பார்த்தாலே காஞ்சிரும் சாமி. அப்படியா? ஆமா. இப்ப நிறைய பேர் துணி காய போடுறதே அப்படிதானே? துணி காய போடுறது வெயில்ல போட்டாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா 1000 ரூபாய் சட்டை எல்லாம் ஒரு நாள் ஆறிடும். இப்ப வெயிலுக்குள்ள போக கஷ்டமா இருக்கும். அதுக்காக இப்படி ஃபேனை போட்டு விட்டுட்டு துணியை வீட்டுக்குள்ள போடுறது. துணி அள்ளி தூர போட்டுதான் வீட்டுக்குள்ளேயே துணியை காய போடுறது, ஃபேனை போடுறது. அடேங்கப்பா. அப்படிப்பட்ட காலங்கள் மாறி விட்டது. ஆமா, நீங்க நினைச்சீங்க சாமி, நீங்க வீட்டுக்குள்ள போடுவீங்களா வெளியே போடுவீங்களா? வீட்டுக்குள்ள போடுவீங்க. ரொம்ப வசதி வரும். வெளியே போனா கருத்துருவாங்கல்ல, ராஜா அடிக்கிற வெயில்ல. ராஜா ஒரு முக்கு மொத்தம் வருதான் வாங்கி கொடுக்குதான்னு சொன்னாங்க. சரிதான். ஆமா சாமி. ஆனால் சரி, அங்கே மருந்தை வெற்றிலை அடிப்பகுதியை வைத்து லட்சுமியை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்கள்? லட்சுமி, அம்மா, அவன் வந்தானா? அம்மா, என்ன என்னம்மா அவன் இவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறீர்கள்? அரைக்குடிய நேரமாகி விட்டது. மறுபடியும் வந்து சொல்லி மரியாதையாக கேளு. மரியாதையா நீ கொடு. சரி. அந்த வேலவன் வந்தானா? வந்தா. அரைக்குடி நேரமாகி விட்டது தாயே. வந்துட்டு இல்லையா? அரைக்குடி நேரமாகி விட்டது. அதான் நான் வெளியே போறேன். அவன் வந்தோடனே பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அதை பருக கொடு. சரி. அதன் பிறகு இந்த வெற்றிலையை சாப்பிட கொடு. அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான், பிடிவாதம் பிடிப்பான். சரி. நீங்க வெற்றிலை சாப்பிடலாம், என் மேல உங்களுக்கு பாசமே இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்படியே வெற்றிலையை சேர்த்து விளங்கி விடுவான். ஆகட்டும் என்று சொல்லி பின்வாசல் வழியாக இந்த தாதி மகள், அதாவது இந்த தாதியானவள் வெளியே செல்ல, சரி, முன்வாசல் வழியாக இந்த வேதியர் உள்ளே வருகின்றார். அம்மா லட்சுமி, அத்தே, லட்சுமி, அத்தே. என்ன? லட்சுமி யாரு? நான் தான் வேலவன் வந்திருக்கேன். லட்சுமி வேலவனா? ஆமா. ஐயோ சாமியா? வாங்க வாங்க. ஆமாமா. இது வரீங்க. சரி. என்ன இவ்வளவு நேரமாகி வந்திருக்கின்றீர்கள்? அம்மா, என்ன பூஜைகள் எல்லாம் முடிந்து விட்டது. பாத்திரங்கள் எல்லாம் ஊரவர்களுடைய அருகாமையில் போட்டு விட்டு வந்து விட்டேன். பாத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றதை கழுவக்கூடிய பாத்திரங்கள். அதுக்குதான் கோவில் சொன்னா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். அவங்க பாத்துக்குவாங்க. எல்லாம் பூஜை தான் செய்ய வேண்டும். இப்போது நான் ஆளை திரட்டி வைத்திருக்கின்றேன். வருவதற்கு தாமதமாகி விடும் அல்லவா, அதற்காக. இது வரீங்க. சரி. இவ்வளவு நேரம் எங்க அம்மா உங்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அதேங்கப்பா. எப்ப வருவீங்கன்னு. சரி. இப்பதான் நேரம் ஆச்சுன்னா அவங்க போயிட்டாங்க. சரி, இருங்கள், பஞ்சகலத்தில் அமருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி பஞ்சகலத்தில் அமர வைத்தார்கள். எங்க அம்மா உங்களுக்காக பால் காய்த்து வைத்து சொல்லியிருக்கிறார்கள். இதை பருகுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி பருகியவனுடைய பறக்க முடிச்சுட்டே இருக்கிறான். இன்னும் ஒன்று உங்களுக்காக வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன? வெற்றிலை. அம்மா, என்ன? அதாவது இந்த வெற்றிலை சாப்பிடுவது பழக்கம் கிடையாது. வெற்றிலை அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை சாப்பிட்டால் மாடு மட்டும் என்ன சொல்வார்கள்? இதெல்லாம் கட்டுக்கதை, பொய்க்கதை. ஐயோ, இது பாருங்க, எங்க வீட்டுக்கு வந்தவங்க விருந்தினருக்கு சரி வெற்றிலை கொடுத்து உபசரிப்பது எங்கள் வழக்கம். அப்படி கொடுக்கலன்னா அது பெரிய தோஷமாயிரும். அம்மா, என்ன? அதாவது வெற்றிலை சாப்பிடக்கூடிய பழக்கம் எனக்கோ என்னுடைய தோப்பனாருக்கோ பழக்கம் கிடையாது. தோப்பனார்? ஆமா. தோப்பனார்னா யாரு? அப்பா. அப்பா தோப்பனாரே சொல்லியே. ஆமா. அம்மை எப்படி சொல்லுவிய? அம்மை மம்மின்னு சொல்லுவோம். அம்மை மம்மியா? நல்ல இருக்கு. ஆமா. சரி. அப்படியானா? அப்படி என்று வெற்றிலையை சாப்பிட படிக்கிறார். வெற்றிலை நீங்க சாப்பிடலனா என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை. அப்படின்னு சொல்லி வெற்றிலை வாங்கி சாப்பிடக்கூடிய நேரத்தில் லட்சுமி மதிமுகத்தை கண்டார். சரி. மதிக்கெட்ட வேலவன் வெற்றிலையுடைய சாறை கீழே துப்புவதற்கு பதிலாக அப்படியே உள்ளே விழுங்கி விட்டார். உடனடியாக மருந்தானது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. சரி. இந்த நேரத்தில் பார்க்கிறார், தங்கச்சிலை போலவா இருக்கின்றாள் லட்சுமியானவள். அதாவது இவளை தங்க நடிகாலே நாம அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி சரி தாயானவள் தந்தையானவள் தேடி வைத்த முதல்கள் கொஞ்சம் பொன்பொருளாகவே இருந்தது. நேர ஒரு பொட்டல்மா கட்டி கொண்டு லட்சுமி கையில கொடுத்துட்டான். நேர விற்க முடியாத கொஞ்சம் சொத்து இருந்தது. லட்சுமி நேர பத்திர ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் நேர அவளுக்கு பேர்ல எழுதி வச்சுட்டான். நல்ல மனுஷன். அது மட்டும் அல்லாமல் ஒரு நாளிலிருந்து கொடுப்பதற்கு முதல் இல்லாமல் ஆலயத்தில் இருந்து மறுக்கக்கூடிய நேரத்தில் கல்ச்சரைகள் ஆபரணம் எண்ணிக் கொண்டிருப்பதை கணியை கண்டார். சரி. நினைக்கின்றார், கல்ச்சரைக்கு இந்த ஆபரணங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சரி ஆசைக்காக லட்சுமிக்கு எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படி என்று சொல்லி சரி அந்த பொன்பொருட்கள் அனைத்தையும் கலத்தி கொண்டு லட்சுமி கையில கொடுத்துட்டான். சரிதான். செக்களவு தங்கமாக இருந்தாலும் சரி செதுக்கி எடுக்கிறதுக்கு குறைதானே செய்யும். குறையத்தான் செய்யும். போதும் கூடாது இல்லையா? கொடுத்து கையில ஒரு முதலும் இல்லாமல் எல்லா முதலுமே அழிந்து போய்விட்டது. ஆமாமா.
இனிமேல் சரி என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆமா. இப்படி இருக்க சரி. பார்த்தால் சிவகாமியான ஒரு நாள் தினத்திலே அரண்மனையிலே அமர்ந்திருக்கின்றார். அப்படி No violence. No violence. ம். ஆமாப்பா. சும்மா விளையாடுறாங்க. ஆமையா. அந்த நேரத்திலே சரி. லட்சுமியை பார்க்காம இவனால இருக்கவும் முடியாது. கண்டிப்பாக. அவளத்தையும் கொடுத்துக்கிட்டு ஒரு நாள் கையில காசு இல்லாம லட்சுமி பார்க்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த காசு கிடையாது. அங்க சிவகாமி மட்டும் இருக்கிறா. லட்சுமி நடனத்துக்கு போய்விட்டார். ஆமையா. அங்க வந்து கதவை தட்டுறான். அத்தே அத்தே ஏய். அத்தே யாரப்பா அது? அத்தே நான் தான் வேலவன் வந்திருக்கேன் அத்தே. என்னப்பா இப்படி தூக்கத்தை பாதியிலே கழித்து விட்டாய் அல்லவா? ஐயா என்ன இது வந்து என்ன தூக்கத்தை பாதியிலே கழித்து விட்டாய் அறிவிட்டவனே. அத்தே கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாது. இப்பதான் கதை தட்டுறியா? அத்தே என்ன என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள் அத்தே? ஏய் உன்னை சும்மா சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? அத்தே என்ன அதாவது லட்சுமியை பார்த்து 2-3 தினங்கள் ஆகிவிட்டது. நேத்து காசு கொடுத்தியா? முந்தா நாள் காசு கொடுத்தியா? ஐயோ நீ காசு கொடுத்தீங்கன்னா 4 நாள் ஆகிறது. இத பாரு சரி லட்சுமி இல்ல நடனத்தில் சென்றிருக்கின்றார். ஐயோ இப்ப அவ இல்ல 2 நாள் கழிச்சு பாப்போம். அத்தே என்ன அதாவது அப்படி என்று சொன்னால் அந்த லட்சுமியானவள் வரும் வரை நான் இந்த ஒட்டுத்திரையில் இருந்து கொள்ளட்டுமா? இந்த ஒட்டு திணையில காசு இருக்கா கையில? ஒட்டு திணையில இருக்க வேணும் காசு வேணும். காசு இருக்கான்னு கேட்டேன். அத்தே என்ன? இந்த ஒரு தினமும் கடனத்தை இந்த ஒரு தினமும் கடன் கண்டிப்பாக நாளை கிடைக்கும். கண்டிப்பாக கொண்டு வந்து விடுகிறேன். காசு வீட்டிலே தவணையா? காசு இல்லாதவனுக்கு காசு வீடு தந்துமா வெளியே போடா நாயே. காசு இல்லாதவனுக்கு தாசி வீடு தந்துமா வெளியே போட நாயே என்று உள்ள வார்த்தை கேட்ட மறுகளும் நினைக்கின்றார். அப்படி இதற்காக இவள் இந்த வார்த்தை சொன்னால் அவருடைய கையில யார காசு இல்லை என்பதை அறிந்து விட்டாள் அல்லவா? சரி அதற்காக தானே பெரியவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வாங்க? விளக்கின் ஒளியும் தேசிய நட்பும் துளைக்கரை வேரில் தாமே என்று சொல்வார்கள். அப்படி அதாவது ஒரு விளக்கில் எண்ணெய் இருக்கும் வரை மட்டும் தான் நெருப்பானது எரியும். கண்டிப்பா அந்த எண்ணெயானது தீர்ந்து விட்டது என்று சொன்னால் சரி ஒருபோதும் நெருப்பெரியாது அல்லவா? ஆமா அது மட்டுமல்லாமல் வேற என்ன? அருணகிரிநாதர் உடம்பு அனைத்தும் துஷ்டம் இருந்தும் ஏற்றுக்கொண்டவள் மகள் கையிலே காசிலே என்று சொன்ன பிற்பாடு தானே வெளியிலே போடா நாயே உரைத்தாள். மதியாதார் தலைவாசல் ஒருபோதும் மதியக்கூடாது என்று சொல்லி சரி அது சொல்லிருக்கிறாங்க. ஆமாப்பா கையிலே காசு இல்லை என்று சொன்ன பிற்பாடு வெளியிலே போட நாயே உரைத்து விட்டாள் அல்லவா? காசு என்பதை கட்டி விட்டார்கள் அல்லவா? கண்டிப்பாக அதிகார வாசலை விதியாலைன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்தா நமக்கு தான் கேடு. ஆமா ஆள் போன போக்கே நடந்து சரி முட்கள் நிறைந்த காயத்தில் வருகிறான். ஆமாமா ஒரு கள்ளியடி முட்டை கண்டான். அதாவது ஆறாம் விருட்சத்தை கண்ணிலே கண்டக்கூடிய நேரத்து மனதிற்குள் நிற்கின்றான். என்ன ஆறு இல்லாத நமக்கு இந்த ஆறாம் விருட்சம் தஞ்சமா ஒருபோதும் கிடையாது.
கள்ளப்பட்டணம் கதோலிக்கக்கூடிய கள்ளிமரம் தான் சாட்சி என்று சொல்லி சரி அந்த கள்ளிமர மூடத்திலே அமரக்கூடிய நேரத்தில் அவனை அறியாமல் ஒரு வாசகம் வருகின்றது. என்ன என்ன வாசகம் தெரியுமா? என்ன இந்த அரும்பெரும் காலகத்தில் முப்பலிகள் உண்டு. ஆமா உண்மைதானம்மா? மறந்து கூட இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிடக்கூடாது. சரிதான். ஏன்னா கஷ்டத்துல இருக்கும்போது நிறைய வார்த்தைகள் வாயில வருதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இடி விழுந்த ஆண்டவன் கண் அவிஞ்ச ஆண்டவன் எல்லாருமே எல்லாம் கொடுத்துட்டான், எனக்கு மட்டும் ஒண்ணு தரல ஆண்டவன். அதாவது இந்தியில சொன்னால் ரெண்டாவது ஆண்டவன் கண்டிப்பா தருவாரு, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். சரிதான். உண்மைதானம்மா? எல்லாருக்கும் அப்படி கஷ்டத்துல வார்த்தை நம்ம அறியாமல் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்ய வாய் இருக்கு பேசணும். அது மட்டும் அல்லாமல் அதாவது நம்ம தலைக்கு மேலே தர்ம தேவதை என்று சொல்லுவார்கள். அவர்கள் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி போவார்கள். எப்படி இருப்பாங்களோ ஆமாமா, தலைக்கு மேல அப்படி போயிட்டே இருப்பாங்க. அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நான் நாசமா போயிட்டு கையில காசு ஒண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டேன்னா நம்ம கடைசி வரைக்கும் நாசமா தான் போவோம். சரி, அதான் உண்மை. அதனால யாரு கேட்டாலும் இல்லைன்னு உள்ள வார்த்தை வந்துடாம. ஆமையா, ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் என்கிட்ட நிறைய இருக்கு, ஆமா நான் பெரிய பணக்காரி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லணும். பணக்காரி என்னன்னு எல்லாம் சொல்லண்டாமா, எனக்கு இருக்கு எனக்கு தேவைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆமாப்பா, சரிதான். சரி. கலத்திற்கு எந்த ஒரு குறவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படியா? நீங்க எப்படிதான் சொல்லுவீங்க? அந்த முக்கவனை எழுதி இருப்பீங்களா? எனக்கு பேர்ல பாத்தீங்களா? தந்துடலாம்டா இவ்வளவுதானே. ஆமையா சாமி, நீங்க எப்படி எழுத வைப்பீங்க? முக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. சாபாஸ், பாத்தீங்களா சாமி, ஆண்டவன் தந்தது எனக்கு போதும். நீங்க கடந்து தரேன்னா உங்களுக்கு நாங்க திருப்பியும் தரேன்னா. ஐயா நீங்க என்ன நினைப்பீங்க? பயப்படுறாங்க சொல்றதுக்கு, எங்க நேரம் சுத்திட்டு இருக்காங்களோ. என்ன எனக்கு மாமி தரல, எங்க மாமா தரல, வெறும் பிசிக்கன்னு வெறும் பிசிக்கிய இதுக்கிடையில ஒரு குழந்தையா இருக்கு, அவன் எனக்கு காண விட மாட்டேங்க. ஒரு நேர் உண்மையான சொல்ல பொய்யா சொல்ல. அவையா அவன் நீங்க என்ன நினைப்பீங்க? இருக்கிறது போதும் நினைப்போம்ப்பா. இருக்கிறது போதும். ஆமா, நிறகாரம் சொல்லிட்டு சொல்லி ஆண்டவன் என்ன அதிகமா தான் தருவாரு. சரிதான், உண்மைதான். ஆகட்டும் என்று சொல்லி சரி, அதாவது இந்த கள்ளிமர மூடத்திலே கவலை கோர்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கின்றார் இந்த மதிக்கெட்ட வேலவன். இவர் இப்படி இருக்க சரி, நடனத்தை குடித்துவிட்டு லட்சுமி வீட்டிலே வருகிறாள். காகிதத்திலே கேட்கிறாய், அம்மா அம்மா. லட்சுமி 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 மாமா மாமா. ஆமா, நாட்டியெல்லாம் இருந்தது. அட்டியலா? அட்டியல் இல்லம்மா, நாட்டியெல்லாம் எப்படி இருந்தது? அதை கேட்கணுமா? அருமையான நடனம் அம்மா, எல்லோரும் பாராட்டினார்கள், புகழ்ந்து பேசினார்கள். உன் பிள்ளைக்கு நடனம் என்னைக்கே தோற்று போனது உண்டுமா? ஒருபோதும் கிடையாது அல்லவா? எனக்கு வெற்றிதாம்மா. ஏமா வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். சரி, சாமி வந்தாங்களா? அம்மா சாமி தானே, நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியா வராங்க, 1000 சாமி வந்து போறாங்க. நீ எந்த சாமியை கேட்கிறாரு? நான் நம்ம சாமி வேலவர் சாமியை கேட்டேன். வேலவனையா? ஆமா. வந்தா வைக்கத்த பையன் என்னமா சொல்லுகிறாய்? ஒட்டு திண்ணையில இருந்து லட்சுமி லட்சுமி உளறிட்டு இருந்தான். சரியான 4 போர்டு போட்ட விளக்குமா இருந்தது. இந்த பாதை இந்த ஏத்தத்துல யாரு வெறுண்ணி போனான். எங்க போய் தொலைஞ்சான்னு சொல்லி அவன் போன போகட்டுமா, நீ வீட்டுக்குள்ளே வா. என்ன அறிவு என்பது இருக்கிறதா உனக்கு? ஏமா போய் வீட்டுக்கு வந்து சாமியை வெளியே விரட்டி விட்டுருக்கியம்மா. ஐயோ, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாம் அவர் கொடுத்ததுதானே. உண்மைதான். அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? அதாவது தாயுடைய வார்த்தைங்கிற மனதிற்கு வந்து விட்டாயா? கொடுத்தான்னு சொல்றேன் இல்லையா? சும்மாவா கொடுத்தா? அப்போ அதாவது 3 நேரம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இருக்கிறான். சரி, காலையில பால் வாங்கி காய்ச்சி அவருக்கு வாயில ஊத்தி இருக்கிறேன். ஆமா, வாயில வாயில. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு நேரத்துக்கு 3 வேளை காலவிக்கு கையமிக்கு இதெல்லாம் அனைத்து வேலைகளையும் செய்த பிற்பாடுதான் தான் வந்தான். சரி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். சரி, சாப்பிட கொடுத்ததை யாராவது சொல்லி காட்டுவாங்களா? வேற நீங்க சொல்லி காட்டுறியம்மா. இத பாரு, என்னதான் சொன்னா என் மனம் கேட்காது. சரி, மன்னிப்பு கேட்டு அவரை உடனே இங்க கூட்டிட்டு வா. அம்மா, அதாவது இறந்தே போனாலும் அவளோடு நான் போவதாக இல்லை, மரியாதையாக போக சொல்லிவிடு. அப்படியா? உடனடியாக வீட்டிற்குள்ளே வா. நீ அவரை கூட்டிட்டு வர மாட்டியா? அப்படியா? அவர் இல்லாதவர்கள் எனக்கும் தேவை கிடையாது. என்ன இளமரி குலை அறியாது என்று சொல்வார்கள். சரி, அது நெஞ்ச கண்டாலும் ஒரு கடி கடிக்கத்தான் செய்யும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. சரி, வாழ்ந்தாலும் அவரோடு செத்தாலும் அவரோடு. எனக்கு அவர் மட்டும் போதும். சரி, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்.
சொல்லி ஆமாவா வீட்டிலே சண்டை போட்டுக்கொண்டு சரி லட்சுமியானவள் அழகாகவே அங்கே வருகிறாய். ஆமையா காட்டிலே வருகிறாய். சரி ஒரு வெள்ளியடி முட்டி ஆமாவா வேதியர் இருப்பதைக் கண்டாய். அபி பக்கத்திலே வந்து சொல்லுகிறாய், என்னமா சொல்லுகிறார்கள்? ஐயா வேதியரே, இக்காட்டில் தன்னை வரவும் ஏது மக்கள் சேர்த்தோம். இக்காட்டில் தன்னை வரவும் ஏது மக்கள் சேர்த்தோம். செங்காடும் எழுந்திருமோ முக்காடு வேதியரே, மோசம் வரும் எழுதிரையோ. முக்காடு வேதியரே, மோசம் வரும் எழுதிரையோ. எழுதிரையோ ஐயா வேதியரே, ஆமாவா அரும்பெரும் காரியத்தில் யாரும் இல்லாத போன்று தனியாக வந்து அமர்ந்திருக்கிறீர்களே சாமி. உங்களுக்கா இந்த நிலைமை? ஏனையா யாரும் இல்லாதவர்கள் இந்த காட்டிலே வந்து இருக்கின்றீர்கள். பாருங்கள், அரண்மனைக்கு போகலாம், கல்யாணம் முடித்து சேர்த்து வாழலாம். அந்த நேரத்திலே சரி அந்த வேதியனானவன் சொல்லுகிறான், என்ன? உன்னுடைய தாய் இருக்கிறாள் அல்லவா சிவகாமி, ஆமா என்னை எவ்வளவு ஏளனமாக பேசினான் தெரியுமா? என்ன சொன்னாங்க? காசு இல்லாதவனுக்கு காசு விடுதா வெளியே போட நாயே என்று சொல்லிவிட்டார். அம்மா அவள் சொன்ன வார்த்தையை அதாவது உன்னை தேடி உன்னுடைய அகரத்திற்கு சென்றிருந்தேன். சரி. தாய் இருக்கின்றாள் சிவகாமிநாத் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னாங்க? காசு இல்லாதவனுக்கு தாசி வேண்டியதற்கான கைவனை வீட்டை விட்டு வெளியே போடாது ஐயன் உடைந்து விட்டாள் அல்லவா? அம்மா என்ன பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா? என்ன சொல்வாங்க? பூலை போல் தான் சேலை தாயை போல் தான் விளை என்று சொல்வார்கள். ஆமா. என்று உன்னுடைய தாய் உரைத்த வார்த்தையை ஒரு நாள் வைக்க மாட்டாய் என்று சொல்லி என்ன செய்திருக்கின்றது? தாய் பேசினால் பிள்ளையும் அப்படித்தான் பேசுவான்னு நினைக்கிறேன். தங்கம் தனிமையாக வந்து விட்டாய் அல்லவா? மரியாதையை சென்று விடு கண்ணி, மரியாதையாக சென்று விடு. நான் இங்கிருந்து தனியா போவதற்கா வந்தேன். ஆ, உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகத்தானே வந்தேன். ஐயோ பாருங்கள், 2 பேரும் உடனே செல்லலாம். அம்மா என்ன? எதுவாக இருந்தாலும் இந்த அரும்பெரும் காலகத்தில் என்னுடைய விதியானது முடிந்து விடட்டும், சென்று விடு. இது பொல்லாத காடு. ஆ, இங்க ரொம்ப நேரம் இருந்து பேச முடியாது. அம்மா வாங்க போகலாம். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னோடு நான் வருவதாக இல்லை, சென்று விடு கண்ணி. வரமாட்டீங்களா? ஆமாமா அப்ப நானும் இங்கிருந்து போவதாக இல்லை. சரி. வாழ்நாள் உங்களோட செத்தாலும் உங்களோட நான் முடிவு பண்ணிட்டேன். ரேகப்பா இனிமேல் இங்கிருந்து நான் ஒரு இடம் நகர மாட்டேன். இந்த நேரத்தில் நான் விதியானது விளையாடுகின்றது. சரி. பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா? கேடு வரும் காலம் கேளாது கண் தூக்கம், ஆழ்வு வரும் காலம் வராது கண் தூக்கம் என்று சொல்வார்கள் அல்லவா? கண்டிப்பா. இந்த இடத்தில் லட்சுமி பெண் குடியானவர்களுக்கு கேடுதான் வருகின்றது, வாழ்வானது வரவில்லை. ஏன் தெரியுமா? இரவு முழுவதும் நாட்டியம் ஆடிய கலைப்பினாலும் சரி மதிக்கட்ட வேலவ வேதியனை தேடி வந்த செடிவினாலும் ஆமா வசந்த கண் தூக்கமானது வருகின்றது. சரி மனதிற்குள் என்கிறார், என்ன? வேற ஒரு இடத்துல சென்று படுத்து வருகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மதிக்கட்ட வேலவன் நம்மளை தன்னந்தமையாக விட்டுவிட்டு சென்று விடுவான் அல்லவா? ஆமா அப்படி என்று சொல்லி சரி வாயுறவு இன்றி கையுறவு இருப்பதின் பார்த்தது கிடையாது. கண்டிப்பா. இவன் தான் நம்முடைய கணவன் என்று சொல்லி சரி கள்ளம் கவனம் என்று இந்த வேலவனுடைய மடி மீது தலை வைத்து வேலியால் தூங்குகின்றாள். ஆமா அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே சரி ஆவி வேறவனுடைய எண்ணம் எப்படி செல்கிறது பாருங்கள். என்னம்மா ஓசி அந்த வெளியேறோ ஏதோசி அந்த அந்த விதியோ ஓகையரை கொண்டார்கள். ஏழையாள் உடமையெல்லாம் வேலையாளம்மை உடமையெல்லாம் எழுந்திரவே மனதிரவே வேடிவா மனதிலான் ஜோடி மனதிலான் ஜோடி மணலை நான் கூட்டி மணலை நான் கூட்டி மணலையாய் தலையை செய்யாமல் மனதில் வைத்தான். செய்யாமல்
போட்டார் லட்சுமி தூங்கினாள் அல்லவா? ஆமாமா. தூங்கும் பொழுது வேடனுடைய எண்ணம் அப்படியே மாறி செல்கிறது. சரி. முகத்தை பார்க்க நினைக்கிறான். ஆ. இப்படிப்பட்ட ஒரு தாசி குடும்பத்திலே சண்டாளி, ஆ. சதிகாரி, சரி. பாதகத்தி, அம்மா. முள்ளநீரி, ஆ. கையிலே காசு பணம் இருக்குவரை தா என்று கேட்டு அனைத்தையும் வாங்கினான். சரி. கையிலே காசு பணம் இல்லை என்று சொன்ன பிற்பாடு வெளியிலே போன நாயந்து உரைத்து விட்டாள் அல்லவா? அம்மா. இனிவரை நாம் அதாவது கொடுப்பதை எடுப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. கிடையாது. தாயிடம் கேட்டால் தருவாய் தானே. ஆனால் பின்னால் பின்தொடர்வார் அல்லவா? சரி. இவள் நம்மளை பின்தொடராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். சரி. இவளை கொலை செய்தவர்களுடைய பொருள் அத்தனையும் கலத்தி விடலாம். ஆபரணங்கள் அனைத்தையும் நாம கலத்த வேண்டும். சரி. அப்படி என்று சொல்லி அம்மா தொடையில அவ மண்ணை கொட்டுகிறாள். தோகை நல்லாய் தலையை ஆடாமல் அசையாமல் மண் மீது வைத்து சரி. ஆபா பங்கல் பாபா நாயிலையை கொல்வதற்கு அடி அதெல்லாம் இருக்கிறான். கொலை செய்து முடிவு பண்ணிட்டோம். கத்தி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கத்தி ஒரே குத்தா குத்தி கலைக்கலாம். ஆமா. கத்தி கொலைகாரன்னு யோசிச்சு வந்திருப்பான்னு சொன்னா ஆமாமா கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானே ஒருத்தனை கொலைகாரனாக மாற்றுகிறது. கண்டிப்பாக கயறு இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கழுத்தை நெரிச்சு கொண்டுலாம். ஆமா. நாம எப்படி வந்திருக்கிறோம்? ஒழுங்கை கொண்டு வரல. வீசுன கை வெறும் கைமாக வந்திருக்கிறோம். ஆமா. புரியுதா? சரி. அப்படி சொல்லி சுட்டுமட்டு பார்க்கக்கூடிய இருக்கலாமே. கழுத்தை நெரிச்சுன்னு வச்சுக்கியா எள்ளு போல குளிச்சுட்டான்னு வச்சுக்க சத்தம் போட்டுருவா. சத்தம் போட மாட்டான். கண்டிப்பா அவன் சாவக்கூடியது நம்ம கொல்லாம போக மாட்டான். எட்டி நம்ம கழுத்தை பிடிச்சிட்டான்னா முடிஞ்சுக்காத. நம்மள ஒரு பிராமணன். சரிதான். அவா பிராமணன் உடனே செத்து போய்வார்களோ? எல்லாமே நம்ம பிராமணன் சொல்றீங்க இல்லையா? நம்ம எல்லாம் வந்து தயிர் உள்ளி சாப்பிடக்கூடிய ஆளு. ஓ தயிர் உள்ளி. ஆமா. அவங்க எல்லாம் சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடக்கூடியவங்க. அவங்கெல்லாம் ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனால் அங்கே ஆகிட்டு என்று சொல்லி சுத்தமிட்டு மறுக்கிற காலத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாறாங்கலான காட்சி இருக்கின்றதா? வா நான் இருக்கிறேன் வேதியா அப்படியே கூப்பிடுவது மாதிரி இருந்திருக்கு. அடேங்கப்பா. ஓடி சென்றான். அதாவது தூக்க முடியாத கல்லை தன்னுடைய முழு மூச்சாலே தூக்கி துடை மீது வைத்து சரி உருட்டி மார்போடு சேர்த்தணைத்து அதாவது அசையாமல் தூக்கிக் கொண்டிருந்தாள் லட்சுமியானவள். அவளுடைய தலையிலே போட்டாளா? கல்லை எடுத்து மறையவன் போட கல்லை எடுத்து மறையவன் போட நாளோட தலையிலே தெரிய புரண்டாள் மருண்டாளை தாசி புரண்டாள் மருண்டாளை தாசி
யாரு? நம்பி வந்து எனக்கு நியாயம் சொல்லாமல் தலையிலே யார் கல்லை தூக்கி போட்டாய் என்று சொல்லி ஏறிட்டு பார்க்கக்கூடிய இடத்தில் சரி கௌரவமாக காட்சி அளிக்கின்றானா? டேய், உன்னை நம்பி வந்ததெல்லாம் உனக்கு நான் என்னடா பாவம் செய்தேன்? உன்னுடைய தாய்களுக்கு பிற்பாடு கேளாமல் உன்னை நம்பி வந்து விட்டேன் அல்லவா? நம்பி வந்து எனக்கு ஒரு நியாயம் சொல்லாமலுடைய தலையிலே கல்லை தூக்கி போட்டு கொண்டு விட்டாயடா பாவி. டேய், என்னுடைய தலையிலே கல்லை தூக்கி போட்டதை யாருமே பார்க்கவில்லை என்று ஒரு கௌரவமாக காட்சி அளிக்கின்றாய். டேய், ஓங்கி வளர்ந்து இருக்கிறதுல திருக்கலி, இந்த திருக்கலியே சாட்சி. ஆதி சிவசங்கர தேவி நீயே சாட்சி. அப்பயுமே பங்காளா நீயே சாட்சி, 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 சாட்சி என்று சொல்லி அனைவரையும் சாட்சி வைத்து விட்டு லட்சுமணி உயிரானது அந்த உடலை விட்டு அப்படியே பிரிந்து சென்றலாம். எல்லாம் பார்த்துட்டு இருந்தா பக்கத்திலே பார்த்துட்டு இருந்தா ஒரு ஆறுதல் மொழி சொன்னானா? நேர மூக்குல போய் கள்ளத்துக்கு போட்டு ஆறுதல் மொழியை சொல்லணும் இல்லனே, காதலித்த பொண்ணல்லவா? ஆமா. இப்படி கஷ்டப்படும் போது கொஞ்சம் கூட மனசு இறக்க இல்லாமே இருந்தா மூக்குல பஞ்சு வச்சாவது விட்டுருக்கலாம். நேரம் வந்து மூக்குல வந்து பார்க்கக்கூடிய நேரம் செத்துட்டான். ஆமா, செத்துப்போ, செத்து போய் கையிலே காசு பணம் இருக்கும்படி சோமி சோமி என்று சொல்லி சதுராடினா இல்லை என்று சொல்ல பிற்பாடு வெளியே போனா என்று சொன்னாங்களவா? சரிதான். அரும்பெரும் காரியத்தில் கழிவரை வந்து சாட்சி சொல்வதா? ஆதிசிவ சங்கர தேவி நீ சாட்சி சொல்வதா? சரிதான். போய் செத்துப்போ. ஆமாமா, அவனுக்கு கோபம் தான் அதிகமாகுது. உடனே இருக்கக்கூடிய தொட்ட உதவி அப்படியே தலையில வைக்கிறான். சுத்தி சுத்தி பாக்குற யாருமே வரல. ஒருத்தரையும் காணல. ஆமாமா, அந்த நேரத்திலே சரி அவளுடைய நகைகளை எல்லாம் கலற்றுகின்றான். ஆமாமா, பொட்டலமாக கட்டினான். சரி, அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். இது இப்படி எங்கே இருக்க? சரி, லட்சுமியுடைய அரண்மனையிலே என்ன நடக்கிறது பாருங்கள். இது என்னம்மா? இரவே இவளோடு மக்கள் கொட்ட போது சிவகாமியோடே
சொன்னாள். ஏய், என்ன? தங்கையை பத்தி நீ கேட்காத. ஏம்மா? அவ வேதியை தேடி சென்று விட்டாள். ஐயோ அம்மா, என்ன? இந்த வார்த்தை சொல்லுகிறீர்கள் தாயே. ஏய், அம்மா, பொறுமையாக கேளு. ஊரவர்களுடைய உடமையை கொள்ளையடித்த குற்றத்திற்காக அவனை தேடாத இடங்கள் அனைத்திடத்திலும் தேடி வருகிறார்களே. இது பாரு. இந்த நேரத்தில் அவனோடு என்னுடைய தங்கையை அனுப்பி வைத்தேன் என்று சொல்கிறாய் அம்மா. நானடா அனுப்பி வைத்தேன். அம்மா, வேலவன் வந்தான். நீ பார்த்துக் கொள்வாய் அல்லவா நான் அனுப்பி வைத்தேன். என்ன பேச விடுறிய நீ? ஆ. வேலவன் வந்தான். ஐயோ. உன் கையில காசு இருக்கான்னு கேட்டேன். சரி. இல்லைன்னு சொன்னா. ஆ. காசு இல்லாதவங்க நம்ம வீட்டுக்கு வரலாமா? வரக்கூடாது. வெளியே போடா நான் என்ன சொன்னேன். ஆ. அவன் கோவத்துல போயிட்டான். ஆ. வந்தவன் அவன் முன்னாடி தான் போவேன்னு சொல்லி அவளும் போயிட்டான். ஐயோ. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அம்மா. ரெண்டு பேரும் போனா போகட்டும். ஆ. இருக்கிறதெல்லாம் உனக்கு தான். ஆ. ஒரு தங்கச்சி செத்து போயிட்டானா? ஆ. அதாவது தங்கச்சி வீட்டு விட்டு போயிட்டானா அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? அம்மா, கொண்டாட்டம் தானே. அதாவது நீ என்ன வார்த்தை சொன்னாலும் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏய். வந்தால் என்னுடைய தங்கையோடு வருவேன். சரி. இல்லை என்று சொன்னால் என்னுடைய தங்கை எங்கு சென்றாலும் அங்கே நான் சென்று விடுவேன். தங்கை மாதிரி அண்ணன் இருக்கிறாய் பாரு. ஆகட்டும் என்று சொல்லி காகிதத்திலே சண்டை போட்டான். ஆமாம்மா, அவனும் வீட்டை விட்டு வெளியே வருகிறான். அதாவது இந்த தங்கையானவள் நடந்த தடத்தை நோக்கி நேர தமிழம் நடந்து வருகின்றார். சரி. நடந்து 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 அரும்பெரும் நாடகத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அம்மா. பள்ளிமர மூடத்தில் இந்த லட்சுமியுடைய அப்படியே சேவையானந்த வசந்த வண்ணமாகவே காட்சியளித்ததா. சரி. அதற்குள் ஒன்றுகின்றார். என்ன? இரவு முழுவதும் நாட்டியமாடிய சடகினாலும் சரி. முதிகட்ட வேலவனை தேடி வந்து கலைப்பினால் வசந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அம்மா. நாலு வார்த்தை நல்ல விதமாக பேசி அகரத்துக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று சொல்லி சரி. அருகாமையில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மாறாக தங்கையுடைய தலையிலே கலிர்ப்பதை கண்ணிலே கண்டார். அம்மா. அதாவது முட்டினான், மோதினான், கத்தினான், கதறினான். தங்காய் ஆ. சதுராடி சோறுட்டுவாயே தங்காய், மதிக்கட்ட வேலவ வேதியரை நம்பாதே 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 என்று சொன்னேன் அல்லவா. அடி. பெரும் காரகத்திலுடைய தலையானது சுக்கல் சுக்கலாக குறித்த வண்ணமாக இருக்கின்றது. அம்மா. தங்காய், நீ சிரிக்கக்கூடிய நேரத்தில் கோடை முத்துகளை பாறையிலே சிதறவிட்டால் அது எவ்வண்ணம் காட்சியளிக்குமா அவ்வண்ணம் காட்சியளிக்கும் இங்கே தங்காய். அடி. முடிவுமானது இப்படி சிரித்த வண்ணமாக இருக்கின்றது தங்காய். தங்காய், நீ இல்லாத இடத்தில் நான் இருக்க வேண்டுமா? நீ எங்கு சென்றியோ அதே இடத்துல நானே வருகிறேன் என்று சொல்லி சரி. அதே கண்ணிலே முட்டினான். மோதினான். கோவையில் தமிழ் ஆவியை விட்டுட்டான். குட்டி மோதி அவருடைய உயிரை மாய்த்து கொள்கிறான். ஆமாமா. தங்கைக்காக அண்ணன் உயிரை விட்டுருக்கான். ஆமாமா. அது எப்படி பாத்தீங்களா? அம்மா, கல்லுல முட்டி முட்டி. அதாவது நிறைய கதைகள் நம்ம பாடி இருக்கோம். சரி. முதல்மா ம். இந்த கதையில யாராவது அண்ணனுக்காக உயிரை விட்டுருக்காங்களா, இல்ல தங்கைக்காக அண்ணன் உயிரை விட்டுருக்காங்களா? ஒருத்தரும் விட மாட்டாங்க. நல்லதுக்காக கதையில இருக்குது. ஆனா அவர் ரொம்ப ஆடி அசைஞ்சுதான் போயிருக்காரு. சரி. கொஞ்ச நாள் அனுபவிச்சு ஆ. அதுக்கு பிறகுதான் தங்கைக்காக உயிரை விட்டுருக்காரு. கதையே சொல்லணும். ஆமாமா. நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், ஆமாமா. ஒரு பெண்ணாலும் வீட்டை விட்டு கடந்து விட்டுறான்னு சொன்னா ஆ. அவன் போற போக்குல விட்டுறணும். ஆமா. அவன் ரெண்டாவது இங்க வந்துட்டா ஆ. இந்த அண்ணனுக்கு வரக்கூடிய கோவம் இருக்கு. அது உண்மைதான். ஆ. இவ்வளவா திரும்ப வந்துட்டா பாருங்க. ஆமா. அவங்க அதே இப்போ கொஞ்சமாமா வாங்கியாங்க. சரிதான். 50 பவுன் நகை. ஆமா. ஆமா. ஒரு மாதிரியான காரு. சரி. 10 லட்சம் கையில. ம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய விலைவாசி அப்படிதான் இருக்கு. சரி. உண்மைதானமா? உண்மைதான். அதனாலதான் நாங்க எல்லாம் இவ்வளவு நாளாக திருமணம் முடிக்காம இருக்கோம். ஓஹோ. எத்தனை நேரம் சொல்லியாச்சு. ஆமா. நாங்களும் அப்படிதான் அந்த தம்பி அப்படிதான். ஆ. அவங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் கல்யாணம் முடிஞ்சிருக்காங்க. திருமணம் இவ்வளவு நாளாக முடியல. சரி. சரி. ஆனால் ஆ. இவருடைய உயிரும் கைலாசமாகிறது. ஆமையா. இருவேரின் மற்ற பாவையுடைய நிலைமை என்னவென்று பாருங்கள். அனைவரும் காலகட்டத்தில் இவருடைய நிலைமையானது எப்படி மாறுகின்றது? காவியை கொண்ட வழி நமக்கில்லை நடவேறியாதவே. காட்டு வழி விட்டு சாட்டு வழியகே. வேறொரு போனா.
முடியாது. சரிதான். ஆகையால் முதலாக காசியிலே சென்று காசி தீர்த்தம் ஆட வேண்டும். காசியிலே சென்று காசி தீர்த்தம் ஆடிவிட்டு பாவத்தை போக்கணும். செய்தது பாவம் கிடையாது. இருந்தாலும் பாவம் செய்திருந்தோம் என்று சொன்னால் காசி தீர்த்தத்தோட போய்விடும். கொலை செஞ்சிருக்கான், அது அவனுக்கு பாவம் இல்லையாக்கும். அப்படி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம செய்யறது எல்லாமே நமக்கு சரியாத்தானே தெரியும். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் அப்படித்தானே. இப்ப நான் வந்து நீ செய்யறது தவறுன்னு சொன்னா உனக்கு என்ன தோணும்? நம்ம சரியாத்தானே செய்கிறோம். இவள் குறை சொல்லுகிறாள். அப்படிதான் எல்லாருக்கும் அப்படித்தானே சொல்லுவாங்க. அவரவருக்கு அவரவர் பெருமையாத்தான் தெரியும். ஆனா நான் கொலை செய்யவில்லை அல்லவா? அவள் விதி முடிந்து இறந்து விட்டாள். அப்படியானால் நகையில வித்து பணமாக்கி வட்டி கொடுக்கணும். வட்டி என்ன செய்யணும்? வட்டி சின்னதாக ஒரு குட்டி போடும். அதை வாங்கி மீண்டும் வட்டி கொடுக்கணும். நம்ம பெரிய செல்வேந்தராக வாழலாம். அனைத்து பொருட்களையும், அதாவது அனைத்து பணத்தை வாங்கி ஒரு சந்தத்தில் வந்து ஒரு கப்பல் வாங்கணும். எண்ணாத புத்தியை எண்ணினால் தெய்வம் இடையில் சதிக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படிதானே? ஆதிசிவனார் கையிலே ஆதிசிவன் வைக்கின்றார். சரி. டேய், அரும்பெரும் காலகத்தில் உன்னை நம்பி வந்த பெண்ணுக்கு நியாயம் சொல்லாத தலையிலே கல்லை தூக்கி போட்டு விட்டு ஆடலும் பாடலுமாக வருகின்றாய் அல்லவா? நீ எப்படி ஆடலும் பாடலுமாக வருகின்றாய் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய எமகால தூதுவர்கள் அழைக்கின்றார்கள். எமகால தூதுவர்களே, சுவாமி, ஐயா, காலா, என்ன தூதுவா? சுவாமி, தூதா, பாருங்கள். ஆமாப்பா. அதோ ஒரு பாவியை பாட்டு பாடிட்டே வர பாருங்க. வருகிறானா? ஆமாப்பா. இவருடைய உயிரை உடனே பருகி வாருங்கள். இதோ வருகிறேன் என்று சொல்லி, சரி, அதாவது தூதன் தோண்டிப்பட்டையாகவும், சரி, யமன் கிணறாகவும், காலன் கரும்பாம்பாகவும் கல்பனைக்குள் அமர்ந்து கொண்டார்கள். சரி. அரும்பெரும் காலகத்தில் இவன் பாட்டு பாடிட்டே வர்றான். ஆமாமா. இவனுக்கு தண்ணீர் தாகம் வருகிறது. ஏன்னா என்ன? மறையவனாக இருந்து மறவனாக மாறி கொலை செய்தவன் அல்லவா? ரத்தத்தை பார்த்திருக்கிறான். சற்று தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னா சாப்பிட்டு விடுச்சிடலாமே அப்படின்னு சொல்லி அப்படி சுட்டுப்பட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆதி சிவனார் உருவாக்கி அரும்பெரும் கிணறு அரும்பெரும் நாயகத்தில் இருப்பதை வெளியே கண்டான். பாவம் கிடையாது. பாவம் செய்திருந்தோம் என்று சொன்னார். அரும்பெரும் காரியத்தில் கிணறு இருக்குமா? கிணறு இருந்தாலும் கிணற்றுக்குள் தண்ணீர் இருக்குமா? தண்ணீர் தான் இருக்கும் என்று சொன்னால் அதை கோரி பறிக்குவதற்கு தோண்டிப்பட்டை இருக்குமா? இருக்காது இல்லையா? தோண்டிப்பட்டை தான் இருந்தாலும் தோண்டிப்பட்டை இருக்காது. இப்படி எல்லாருக்கும் எல்லாமே வாய்க்காது. அப்படியானா நம்ம பாவம் செய்யல. கண்டிப்பாக அப்படி என்று சொல்லி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று சொல்லி தண்ணீர் கையிட்டோடு தோண்டி கல்லில் மிதித்திடவே கிணத்து தவளத்தின் மீது வைத்துவிட்டு அப்படியே தோண்டி எடுத்து உள்ள போடக்கூடிய நேரத்தில் அந்த கல்லானது ரகட்டு கரும் பாம்பானது அப்படியே வெளியே வருகின்றதா?
என்ற இரு கரத்தை அப்படியே விரித்து மண் மீது சாய்ந்தார் பார்த்தீர்களா? அப்படி இவனுடைய கரமானது தட்டுப்பட்டு கிளத்து தவளத்தில் இருந்த முடிச்சானது நேர கிளத்துக்குள்ளே விழுந்ததா? சரி. பாப்பா கரைகளே விழுந்தானா? அம்மா அதற்குள்ளே நிகழ்ந்தா ஐயோ பாலா பொறுப்பு அனைத்து பால் கிணற்றில்லவா விழுந்து விட்டது. அதாவது கரும்பாம்பானது அதாவது காலிலே கடித்து விட்டது. சரிதான். உடனடியாக ஓடி சென்று பாம்பானது கடித்த விஷத்தை முடிப்பதற்காக ஒரு பண்டிதரை பார்க்க வேண்டும். பண்டிதர் என்று சொன்னால் பண்டிதர் என்று சொன்னால் மருத்துவர் என்று சொல்வார்கள். மருத்துவர். அந்த காலத்துல இந்த விஷயம் முடிப்பாங்க தெரியுமா? பச்சனை மருந்து கொடுத்து அவருக்கு பண்டிதர்னு ஒரு பேர் வந்திருக்கேன்னு. ஆமாமா. சரிதான். அது மட்டும் இல்லாமல் சரி. பொன்முடி சட்டத்தை நடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு புலியோடியை பார்க்க வேண்டும். புலியோடின்னு தெரியாதம்மா? தெரியாது. அதான் அந்த கிணத்துக்குள்ள இறங்கி புலியெல்லாம் கொண்டுவாங்க தெரியுமா? தூத்துக்குடி கடல்ல முத்தெடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? அவர்களை தான் புலியோடி என்று சொல்வார்கள். அடேங்க பாப்பா, அவங்க தூத்துக்குடி கடல்ல மட்டும் தான் முத்தெடுப்பாங்களா? முத்தெடுக்கிறவங்க புலியோடிவான்னு சொல்லுவாங்க. புலியோடி நமக்கு தெரியும் புலியோடி என்று. புலியோடி நீங்க சொன்னீங்களா புலி தோண்டும் போது புலியோடின்னு. அதற்காக சொல்லுங்க. புலி தோண்டது மண்ணாம தோண்டுவாங்க. இந்த சிப்பியில இருப்பாங்க தெரியுமா? புலி தோண்டி எடுப்பாங்க. இப்படி அங்கே பண்டிதர் உண்டோ, புலியோடி உண்டோ, பண்டிதர் உண்டோ, புலியோடி உண்டோ என்று சொல்லி மூன்றடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் சரி கடித்தது கருப்பாப்பல்லவா? அதனுடைய விஷமானது இந்த பாப்பானுடைய தலைக்கேறி சரி அந்த இடத்துல அப்படியே இறந்து விட்டார். இனி இருக்காவார். ஆமாம்மா. அப்படி என்று நல்ல நேரத்துக்கு பேனா பண்ணிட்டாவ. இல்ல நீ சொன்னாங்க அப்புறம் கரக்கு போட்டு கரகி போட்டுதான். சரி ஆமாம்மா. அப்படி என்று சரி அலையாலே இவருடைய உயிரானது அங்கிருந்து பிரிந்து செல்கிறது. ஆமையா. இவன் இறந்த பொழுது சரி கைலாச மலையிலே 3 பேர் உயிர் வருகிறது. அடேங்கப்பா. பொன்னர் கையிலே 3 பேர் வாகவே சென்று எல்லாரும் பாவையும் அண்ணனும் தங்கையும் ஆகே பொன்னர் கையிலே 7 பேர் வாகவே சென்று எல்லாரும் பாவையும் அண்ணனும் தங்கையும் ஆகே இங்கே லட்சுமியும் திருகண்ட நட்டவனும் நிற்கிறாங்க. அம்மா லட்சுமி சுவாமி திருகண்ட நட்டுவா என்ன இப்படி வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் வந்த காரணத்தை சொல்லும் என்று சொன்ன பொழுது சுவாமி என்னப்பா அதாவது வன்கொலைப்பட்டு வந்த காரணம் என்னவென்று சொன்னார். என்ன அதுவோ இருக்கின்றார் கிராதகன். அதாவது இந்த கிராதகனுடைய தங்கையானவள் நம்பி வந்தவளுக்கு நியாயம் சொல்லாத அவளுடைய தலையிலே கல்லை போட்டுக் கொண்டு விட்டார். சுவாமி அதாவது இந்த அவளுடைய துக்கமானது தாங்காமல் அதே கல்லிலே முட்டி மோதி நானும் உயிரை வைத்து விட்டேன். சரி உங்களை நாடி வந்த காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஜென்மத்தில் இந்த கிராதகர்களுடைய தலையை கல்லை போட்டுக் கொண்டு விட்டார் அல்லவா? மறு ஜென்மத்தில் நான் பூலோகத்திலே பிறந்து என்னுடைய இரு கரத்தாலே அவனுடைய மார்பை பிளந்து நான் பலிக்கு பலியிடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் 2 பேரையும் ஒரு தாயுடைய வயிற்றிலே தாங்கள் பிறப்பிக்க வேண்டும். சரிதான். அது மட்டுமல்லாமல் உலகத்து மக்களுக்கு அனைத்திற்கும் நான் கடவுளாகவே திகழ்ந்து வர வேண்டும். ஆமாப்பா. அப்படியே ஆகட்டும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் எதை
சரிதான். அனைத்து இயங்குவதற்கு வரமாக அமைய வேண்டும். ஆமா. சுவாமி, மறுபிறவி தருகிறேன் இருவேருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆ. எங்களை பிறப்பிக்கக்கூடிய நேரத்தில் அதே இருக்கக்கூடிய கிராதகனை நாங்கள் பழிக்கு பழி எடுப்பதற்கு இதே போல வந்து பிறப்பிக்க வேண்டும். அவன் சொல்லிச்சதை பார்த்தேன். பார்த்தீர்கள் தானே? ஆமா. கண்டிப்பாக. சுவாமி, போன ஜென்மத்துல ஒரு தாய் வைத்த வேறு வேறு சூழலில் நாங்கள் அண்ணன் தங்கையால பிறந்தோம். ஆனால் இந்த ஜென்மத்தில் ஒரே சூழல், ஒரு தாய் வைத்து ஒரே சூழல் அண்ணன் தங்கையா நாங்க பிறக்கணும். தனித்தனியா பிறக்க கூடாது. அவ்வளவுதானே? அப்படியே தருகிறேன். உனக்கு இசக்கியாக மறுபிறவி தருகிறேன். உனக்கு நீலராஜனாக மறுபிறவி தருகிறேன். அது மட்டுமில்லை, சித்திரகுப்தரை பார்க்கிறார். சித்திரகுப்தரை பத்தி என்ன சொல்லுகிறார்கள்? சித்திரகுப்தரே, உலகத்துல யாராவது பிள்ளை இல்லாம இருக்காங்களா? சோழமலை நாட்டை ஆண்டி வரக்கூடிய செம்பிய மன்னன், அவருடைய மனைவி செம்பிய தேவி, இவர்கள் 2 பேரும் குழந்தை செல்வமானது இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகையா இவர்கள் 2 பேரும் அவர்களுக்கு குழந்தை செல்வம் மருந்து கொடுத்து விடலாம். அது மட்டுமல்லாமல் கிராதகன் பட்டணத்திலே மாணாக்கம் செட்டி வணிகேசன், அவருக்கு இந்த ஆகாத பாவியை நம்ம குழந்தையாக்கு கொடுத்து விடலாம். வீட்டுல எழுதிட்டுமா? ஆகட்டும் என்று சொல்லி ஏட்டில் எழுதி விட்டார். இப்படி மறுபிறவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணனும் தங்கையும் எங்கே பிறப்பித்தார் பாருங்கள். நாட்டிலேயும் நல்ல நாடு, மாமலர்கள் புகழும் நாடு, கோடிமலை வழியும் நாடு, வீசு நாடு, நாடதே ஆழ்வாரா செம்பியனோ. மஞ்சள் விளையும் நாடு, இருபாச்சிமுக்கும் நாடு, மாதம் 3 விளைய அழகான சோழவள நாட்டிலே செம்பிய மன்னனும் செம்பிய தேவியுமாக வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரும்பொழுது இவர்களுக்கு பொருள் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. ஆனால் குழந்தை என்பது கிடையாது. குழந்தை இல்லாத கவலையினால் ஆதிசிவன் நினைத்து அறிவுறும் தவம் செய்து வருகிறார்கள். தவம் இருக்கும்போது ஆதிசிவனுடைய அருளாலே செம்பிய தேவி யாரும் கர்ப்பமானார். கர்ப்பமான செம்பிய தேவிக்கு மாதம் 10. அடையப்பா 10ஆன மாதத்திலே மன்னவரை பார்த்து சொல்கிறாள், வயரோ அடி வயரோ கட வயரோ ஐயோ, மரபோ வயரோ ஐயோ, முகம் உயர்வா பொருளுவா. எனக்கோ மாதம் 10 ஆகிவிட்டதல்லவா? வயரெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அண்ணா, இந்த நேரத்துல நீங்க ஒரு மருத்துவத்தை உடனே கூட்டி வர வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி ஒரு தூதுவரை அழைத்து ஓட்டமும் நடைமாக சென்று உடனடியாக ஒரு மருத்துவரை கையோடு அழைத்து வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக இந்த தூதுவன் ஓட்டம் நடைமாக சென்று அரண்மனை என்று சொன்னால் அரண்மனையில் கண்டிப்பாக ஒரு மருத்துவதி இருப்பார் அல்லவா? மருத்துவதி இருப்பாங்க, ஒரு ஜோதிடர் இருப்பார். அப்படிதானே? தேவைக்கு எல்லாமே இருப்பாங்க. வெளியே ஒரு ஆள் கூட்டிட்டு வேண்டாம். அப்படியானால் அங்கே மருத்துவத்தால் வருகிறாள். மருத்துவத்தை கண்டு செம்பிய தேவி சொல்லுவாள், மருத்துவம் என்னம்மா மருத்துவமே
தாமதம்? அம்மா, என்ன? அதாவது என்னுடைய பிள்ளைகளோ தேடி தின்னக்கூடிய பருவம் கிடையாது. சரி. அங்கு பின்பாக தேடி வாங்கி கொடுத்துவிட்டு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. நெஞ்சு நடுவீட்டில் சரி. நாதன் வந்து விதைத்தானோ? அம்மா, புத்திரனாக தெரியவில்லை அல்லவா? அதிலும் உன் பேரை கேட்டா நான் வரமாட்டேன்னு சொல்வேனா? ஆ. அம்மா, உனக்கு உடனே பிரசவம் தான். சரி. என் அம்மா, மோதிரங்கள் அணிகின்ற மொழிகள் எல்லாம் நோகுதம்மா. மோதிரத்தை கலத்திடுங்கோ, முக்கண்ணனுக்கு நேர்த்திடுங்கோ. அப்படியே கழுதுக்கு சொல்றேம்மா, ஆ, குழந்தைகள் பிறக்க நேரமாயிட்டு சரி. கேட்ட பொருளெல்லாம் தோழி மக்களே ஆ, கொண்டு வாருங்க. ஆகட்டும் என்று சொல்லி 3 குலத்து எண்ணெயானது உடனடியாக வேண்டும். 3 புல்ல எண்ணெய் வாங்கி ஏ 3 குல எண்ணெயை வாங்கி மொழியால் ஓதுவார் ஏழை மொழியாய் ஓதுவாளா. வாடை வட்டபோது ஏ எண்ணெய் வாடை விட்டபோது உலகதல்ல வேலியில் ஏ உலகெல்லோ மீறியெல்லாம் சோரகட்டி குடமுடைய ஏ சோரகன்னே குணமுடைய கோயில்கள் பிடித்திருக்க உலகிற்கு பிடித்திருக்க பிறந்தார் நீலராஜன். ஏ முன்னிருந்தான் நீலராஜன். என் தாய் சக்கி அம்மை வந்து பிறந்திடுவாள். தாய் சக்கி அம்மை சக்கியம்மை ஊழியர்களே குறவை பாட குறவை பாடு. நாளே சக்கியம்மை சக்கி அம்மை புகையற்கை குழலை பாடு. குறவை பாடு. தலைக்கு சிவனருளா சிவனருளா அழகு தங்க சிலை போலே சிலை போலே. சோழமள்ள நாடலிலே சக்கியம்மை பிறவியானாள். இங்கு பள்ளி கொள்வதற்கு சக்கியம்மை பிறந்தாளே பிறந்தாளே. இந்த குழந்தை பிறந்தபோது ஊழியத்தார் குறவையிட்டார் குறவையிட்டாள். மறுபடி பெண் பிறந்தபோது மணமகன் தாத்தாடியர்கள் பழிக்கு பழி கொள்வதற்காக அம்மை இசக்கி அம்மை மறு பிறவியாகிறாள். சரி. முன் பிறந்தான் நீலராஜன், பின் பிறந்தான் இசக்கி அம்மை. ஆமாமா. அண்ணனும் தங்கையுமாக இருவேரும் மறு பிறவியானார்கள். சரி. ஒரு குழந்தை பிறந்த பொழுது ஓவியத்தார் குறவையிட்டார்கள். ஆமாமா. ஏன்னா என்ன? இந்த காலத்துல பொம்பளை குழந்தை ஆம்பளை குழந்தைன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு குழவு போடுவாங்க. அப்படித்தானமா? பொம்பளை குழந்தை பிறந்தா 3 குழவு போடுவாங்க. ஆமா. ஆம்பளை குழந்தை பிறந்தா 5 குழவு போடுவாங்க. சரி. அப்பதான் எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? முத்தாய்க்கு மூத்த மூளுக்கு 3 குழந்தை, அதாவது பொம்பளை குழந்தை பிறந்ததுக்கு 3 குழவு போட்டாங்க அப்படியா? அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஆமாமா. ஆம்பளை பிள்ளை பிறந்தா 5 குலவு போட்டாங்கடி சரி. அப்படின்னு வெளியே இருக்கவும் கண்டுபிடிச்சுவாங்க. அவ கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி இப்ப எத்தனை குலவு போடுறாங்க? இப்ப எல்லாம் சும்மா குழவு போடுவாங்க. இது சாமிக்கு குழவு போடுறது தானே. சரிதான். ஆமாமா. நம்மளால எண்ண முடியாது. ஆமையா. எல்லாம் எல்லாரும் போடுறாங்க. ஆமாமா. ஆனால் அதே சிலவங்க குழவே போட மாட்டாங்க. குழவு போடுற மாதிரி நடிச்சுவாங்க. ஆமா. எப்படியோ பாட போகும்போது சத்தம் போடணும், இல்லைன்னா கை தட்டணும். கை தட்டி தான் போகணும். அதுல அது ஒரு ரெக்கன் கொலவு போட தெரியல, கை தட்டுறாங்க. ஆமா ஆமா. இதெல்லாம் முதலே படிச்சு போகக்கூடிய இடத்துக்கு தேவைப்படும். சரிதான். ஆமாமா. இப்படி என்று சரி. அந்த இசைக்கம்மை பிறந்த பொழுது குரலிட்டார்கள். ஆமையா. அந்த நேரத்திலே சரி. பெண்கள் எல்லாம் ஓடி ஓடி சென்று செம்பிய மண்ணிடத்திலே சொல்லுவார்கள். செய்தி சொன்ன பெண்களுக்கு முத்துமணி மாலை எடுத்து படி செலுத்தாரா? செம்பியன் வந்தான் கேட்டு சிந்தையது
குழந்தைகள் பிறந்தாரன்று பிறந்தாரன்று சந்தோஷமான மகிழ்ந்து சந்தோஷமான மகிழ்ந்து சந்தோஷம் கொண்டாலும் மனதிற்குள்ளே ஒரு கவலை இருக்கிறது. சரி, நம்ம வந்து எப்படியாவது ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கணும். ஆமையா, ஜோதிடரை அழைத்து வருகிறார். சரியா சொல்கிறார்கள். ஜோதிடரே, என்னப்பா? இப்ப பிறந்த குழந்தைங்க 2 பிள்ளைங்களும். சரி, இந்த குழந்தைகள் பிறந்த முதலாக எனக்கு மனசு ஏதோ சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது. என்னவென்று பார்த்து சொல்லுவீர்களா? ஆகட்டும் என்று சொல்லி பாலால் பரல்களை பஞ்சாங்கத்தை அப்படியே பிரித்து பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்வார் பாருங்கள். என்ன சொல்லுகிறார்கள்? தெளிந்திருந்து செம்பியனும் செந்திலிருந்து ஜோதிடனும் அப்படி முனிந்தனை சாஸ்திரத்தை முன்னோலின் முறைப்படியே அழிந்திடுங்கான் வளைவீடு அகலியும்போ அரசும்போ இருந்திடுங்கான் மன்னவரே மக்கள் அவர் பிறந்த பலாபலனே தானமின்றி தவமணியும் சரி உதயம் பிறந்த பிள்ளையே ஆயுதமின்றி களவு செய்து வரைபடுவரும் களவா ஈனமின்றி இவருக்கு ராட்சியம் எல்லாம் அழிந்து போகும். ஆனது கண்டே உரைத்து அரசு என்று அடிதொழுதார். மன்னா, இது நாடாள பிறந்த குழந்தைகள் இல்லை, பழித்துப்பழி கொள்ள வந்த குழந்தைகள். இந்த குழந்தைகள் இந்த நாட்டிலே வாழும் என்று சொன்னால் சரி, உங்களுக்கு எப்பொழுதும் துன்பம் தான் வரும். அப்படிங்கப்பா. ஒரு நாளும் இன்பம் காண முடியாது. சரி, பொங்கன்மார்க்கிடையிலே ஆடு மாடுகள் களவு போகும். அண்ணா, என்னப்பா? குறிப்பாக இந்த குழந்தைகள் உங்களுக்கு வேண்டாம். சரி, உங்களுக்கு நாடு முக்கியமா, உங்க பிள்ளைக்கு தான் முக்கியமா? எப்பா, என்ன இப்போ என்ன சொல்ல வருகிறாய்? குழந்தையை கொண்டு விடுங்கள், இல்லைன்னா எங்கேயா கொண்டு விட்டு விடுங்கள். எப்பா ஜோதிரி, என்ன? ஒரு காலத்திற்கு பிற்பாடு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். சரி, இந்த குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆமா. குழந்தையை கொல்வது பெரும்பாவம். ஆமா. உங்களுக்கு வேண்டுமென்றுள்ள வெகுமதி இதோ இவன் தருவார், வாங்கிவிட்டு சென்று விடுங்கள். சரி, ஆகட்டும் என்று சொல்லி சரி, ஜோதிரி அனுப்பிவிட்டு இந்த குழந்தைகளுக்கு பேராம் சூட்ட வேண்டும் அல்லவா? சரி, முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கு நீலராஜன் என்றும் சரிதான், பின் பிறந்த பெண் குழந்தைக்கு நீலிதேவி என்றும் அம்மா, உலகத்தை இயக்க வந்த காரணத்தினால் இயக்கி என்றும் சரி, இசைக்கு மயங்கி பிறந்த காரணத்தினால் இசைக்கமே என்று சொல்லி பேராம் கொடுத்தார்களா? அதனால் வேணாம் விடுத்தி சரி, அந்த குழந்தையை தாளாட்ட வேண்டும் என்று சொல்லி ஆமாமா, தாளாட்டினாய் வாருங்கள். இவர்களே